गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। पादेनाक्रम्य भूतं तदुपरि कुणितं पादमेकं निधाय व्याकुर्वन् सर्वशब्दान् निजकटकमही पाकभाजामृषीणां व्यालं व्याख्यानमुद्रां हुतवः कलिकां पुस्तकं हस्तपद्मैः बिभ्रद्दोर्भिश्चतुर्भिः स्फुरतु मम गुरु श्रीदक्षिणामूर्तिरीशः। सदाशिवसमारम्भां श्रीकण्ठाचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रीमद्देशिकपादेभ्यः सशक्तिभ्यो नमो नमः। सदा शिष्टात्मचिद्यक्तिः कारणेभ्यो नमो नमः। திருச்சிற்றம்பலம். கருவாய் கிடந்துன் கழலேலினயம் கருத்துடையேன் உருவாய் பிறந்து உந்தன் நாமம் பயின்றேன் உணதருளால் திருவாய் பொரிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புலியூரரணே. என்பர்களே, எல்லாம் அல்ல சிவகாம சுந்தரி அம்பிகா சமேத திருக்காணேஸ்வர பெருமானுடைய அபார கருணையினாலே இந்த அடியார் பெருமக்களுடைய மிகப்பெரிய சொந்தமானது இந்த பிறவியில் எனக்கு கிடைச்சத பெரும் பாக்கியமான கருத்து. சுவாமியினுடைய அனுகிரகம் இல்லைன்னா சிவபெருமானை சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. மனுஷனாக வந்து ஜீவனம் பண்ணும் பொழுது பிறக்கிறோம், நம்முடைய குடும்பத்துக்காக உழைக்கிறோம், மனைவி மக்களோடு இருக்கோம், அப்புறம் இந்த மனித வாழ்க்கை அனுந்து பூர்த்தி ஆகிடும். இல்லாமல் சாமி நடுவில் நானும் இருக்கேன்னு அவராக வந்து தானே வந்து என்னை ஆட்கொண்டாங்கிற மாதிரி அபிராமிப்பட்ட அவரே நினைவின்றி என்னை ஆண்டு கொண்டாங்க. அந்த மாதிரி சாமி நம்மளேதான் சொல்லக்கூடாது. நீங்களாம் சிவ அனுகிரகமானது பரிபூர்ணமாக இருந்தவும் தான் இந்த மாதிரி திருநீர் பூசி உட்கார்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அவருடைய திருவருள். ஆனால் இப்போ நான் இருக்கேன் இங்கே வந்து பேசுகிறேன்னா அதுக்கு என்ன துணை அடியார்களும் நித்தமும் திருமுறை புஸ்தகத்தோடு இருக்கிறவங்க. சுவாமி தட்சிணாமூர்த்தி என்பதுமான் கையில் புஸ்தகம் வச்சுருக்கேன். எல்லா வித்தியைகளும் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மாஸ்தி சதாசிவங்கிறாங்க வேதமந்திரம் சொல்கிறது. எவ்வளோ பெரிய வித்தியைகள் இருந்தாலும் அது அத்தனையும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால தான் வெளியில் வருதுன்றாங்க. அப்பேற்பட்ட பரமேஸ்வரனே கையில் புஸ்தகத்தை வச்சுட்டு இருக்காரு. புஸ்தகம் ஹஸ்த பத்மைஹி அப்படின்னு. வித்தியைகளுக்கெல்லாம் அதிருப்தியான சரஸ்வதி தேவி கையில் புஸ்தகம் வச்சுருக்கார். மாணிக்கவாசக பெருமானும் கையில் புஸ்தகம் வச்சுட்டு தான் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இந்த அடியார்கள் எல்லாமே புஸ்தகத்தோடு தான் இப்போது இருக்கீங்க. அப்போது அந்த சிவானுகிரகம், ஏன்னா இவங்களும் அவங்கள மாதிரியே இருக்காங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் வேணும்ல. அதுபோல் திருநீர் ருத்ராட்சம் பஞ்சாட்சரம் எப்படி வந்து அடியார் பெருமக்களுக்கு சிவச்சின்னமாக இருக்கோ, புஸ்தகமும் இன்றியமையாத ஒரு சின்னம். நம்ம எங்கே போனாலும் புஸ்தகமும் ஹஸ்த லட்சணம். ஆகம சம்பந்தமாகவோ திருமுறை சம்பந்தமாகவோ புஸ்தகம் நம்ம கூடயே இருந்ததுன்னா அதுவே மிகப்பெரிய அரண். அப்போது எல்லா அடியார்களும் இன்னமும் புஸ்தகம் பார்க்குறாங்க, நிறைய சிவச்சிந்தனைகளே இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் நம்மளை வந்து அறத்தான் வருவது என்பவர்கள் பேசுன்னு சொன்னால் அது பாலாண்ணாவுடைய அன்பிற்காக நம்ம வந்து அம்மாலாம் சொன்னாங்க, உங்கள் பேச்சு போனவரோட பிரமாதமாக இருந்தது, காத்துட்டு இருக்கோம் உங்கள் பேச்சுக்காக. எனக்கு சொற்பொழிவுலாம் ஆண்டு தெரியாதுமா ஏதோ தோன்றதை பேசுவோமோ தவிர நமக்கு அப்படி ஒரு சூழல்லாம் கிடையாது. சுவாமி நம்ம எந்தளவு உணர்றோமோ அந்த உணர்வை அப்படியே வெளிப்படுத்துகிறோம். அதனால் ஏற்கனவே போனவரோட சொல்கிற மாதிரி நான் சொற்பொழிவுலாம் ஆற்ற வரலை. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாததை சொல்லி உங்களுக்கு வந்து பெருமைப்படுத்தவும் இல்லை.
நம்ம அனைவருமே சிவபெருமானை சிந்திக்க, சிவனடியே சிந்திக்கக்கூடிய ஆன்மாவா நம்ம எல்லாம் இருக்கோம். அப்போ அவருடைய பெருமைகளையும் அவருடைய ஒருத்தருக்கு ஒரு பெரியவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட ஏதாவது நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் இல்லையா? அப்போ ஏற்று போனவரோட சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் திருப்பி திருப்பி வரும் இல்லையா? சில விஷயங்கள் திருப்பி திருப்பி சொல்றதுல தப்பு இல்லை. பத்ருஹரியோட நீதி சதகம்ன்ற நூல், அதுல சுவாமி பிரசாதோன்முகா அப்படின்ற ஒரு வாக்கியம் வந்து முக்கியமான வாக்கியமாக. அது என்ன சுவாமி அப்படின்ற வார்த்தைக்கு யார் யாரெல்லாம் சுவாமி அப்படின்னா, முதல்ல பெற்ற தந்தையானவர் சுவாமி, தாய் தந்தையோட பெற்றோர் சுவாமி. அடுத்து குருநாதர் அப்படிங்கிறவர் சுவாமி. அடுத்து நமக்கு உத்தியோகம் கொடுக்கக்கூடிய முதலாளி சுவாமி. அடுத்து இந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜா நமக்கு சுவாமி. இந்த சுவாமி அப்படின்ற வார்த்தை யார் யாருக்கெல்லாம், அம்மா அப்பாவுக்கு, அடுத்து குருநாதருக்கு, அடுத்து வேலை கொடுக்கக்கூடிய முதலாளிக்கு, அடுத்து நாட்டை ஆளக்கூடிய ராஜா, இவாளுக்கெல்லாம் சுவாமி அப்படின்ற ஒரு பதம் வந்து பொருந்தும். இவங்க எல்லாமே சுவாமி பிரசாதோன்முகா. நம்ம நடந்துக்கக்கூடிய விதத்தினால நம்மளை பார்த்த உடனே அப்பா அம்மா இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், வேலை கொடுக்குற முதலாளிக்காக இருக்கட்டும், நாட்டை ஆளக்கூடிய ராஜாவாக இருக்கட்டும், நம்மளை பார்த்தோன்னே இவருக்கு ஏதாவது நல்லது பண்ணணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வர்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். இது மிகப்பெரிய நீதி. அப்போ நமக்கு எல்லாமே என்ன வேணும்? சிவன் தான் வேணும். சிவத்தை தவிர வேற என்ன வேணும்? சிவம் வேண்டாதவன் யானும் வேண்டும். அப்போ அவர் தான் வேணும்னா பக்தியினால தாராளமா சுவாமி வந்துடுவார். பக்திக்கு சுவாமி கட்டுப்பட்டவர் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் மந்திரத்துக்கு தெய்வாதீனம் ஜெகத் சர்வம், மந்திராதீனம் தெய்வத்தம், தன்மந்திரம் பிராமணாதீனம் பிராமணோ மம தேவதான்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். ஆனால் அந்த மந்திரத்தையும் தாண்டி பக்தின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா சுவாமி நம்ம எதனாலலாம் கட்டி போடலைன்னா பக்தினால சுவாமி கட்டி போட்டுடலாம். மந்திரங்கிறது அந்த பக்தி பூர்வமாக மந்திரம் இருந்தாலும் சுவாமிகிட்ட போகும். சரி, இப்போ சுவாமி பிரசாதோன்முகா. அப்போது ஒருத்தர்கிட்ட வேலை ஆகணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும். அப்போ தான் அந்த வேலையானது சரியாக நடக்கும். அப்போது நம்ம அனைவருக்கும் சிவபெருமானுடைய பாதாரவிந்தத்தை தவிர வேறு எதுவும் தேவையில்லை இல்லையா? அது வந்ததுன்னா எல்லாம் வரும். அது என்ன எல்லாம் வரும்னா என்ன வரும்? அறத்தான் வருவது இன்பம்ன்ற தலைப்பை கொடுத்துருக்காரு. நமக்கு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்புக்குள்ளே பேசக்கூடிய சூழ்நிலை அந்த அந்த பராக்கிரமெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால சிவ தர்மத்தை பற்றி தான் செஞ்சுக்க போகிறோம். தர்மத்தின்படி வாழ்வு நடந்தால் அது இன்பமான வாழ்வு தான். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இலை. தர்மப்படி வாழ்த்தினா அந்த அந்த தர்மத்தினால கிடைக்கக்கூடிய தர்ம அர்த்த காமிய மோட்சம் அப்படின்னு 4 இருக்கு. இப்போ சுவாமி நம்மளை சிருஷ்டி பண்றார். எல்லா உயிரினங்களுக்கும் அவர் தான் தலைவர், அவர் தேர்ந்து தான் வெளியில வர்றது. சிருஷ்டி பண்ணும் பொழுது இந்த உயிர்களுக்கு என்ன கொடுக்குறாராம்? தனு கரண புவன போகம்ன்ற 4 விஷயத்தை கொடுக்குறாரு. தனு அப்படின்னா உடம்பு, ஆன்மாக்கள் எல்லாமே ஒண்ணுதான். பதியினை போல் பசுபாசம் அனாதி. சிவபெருமானை எப்படியோ அப்படிதான் நமக்கும் அந்த தன்மையெல்லாம் இருக்கா. இந்த உயிர்களுக்கு எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த உயிர்கள் இந்த போகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஒரு உடம்பு ஒன்று தேவைப்படுறது. அதனால சுவாமி என்ன பண்றார்? அவரவர்களுடைய பாப்ப புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி. சரி, அதனையா பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் சுவாமி அனுகிரகம் பண்ணுவாருன்னா அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட போகணும்? அப்போ பாவத்தை கழிக்கக்கூடிய விஷயம் எதுவோ அதை மட்டும் பண்ணால் போதுமே. அப்போ ஏன் அவர்கிட்ட போகணும் நம்ம அப்படின்னா, அவனே தானே ஆகியோடு குரு வடிவாகி குவளையன் தண்ணிங்கிற மாதிரி சிவபெருமான் தான் குரு வடிவா வந்து நம்ம பாப்பத்தை சம்ஹாரம் பண்ண போறார். தீட்சாவியத்தின் விஷயத்துல நம்ம பார்ப்போம். இப்போ இந்த தனுன்ற உடம்பு அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப பாப்ப புண்ணியங்களுக்கு ஏற்ப சாமி உடம்பை கொடுக்குறாரு. இப்போ தனு உடம்பு மட்டும் கொடுத்தா போதுமா? கரணங்கள், அப்போ கண், காது, மூக்கு, நாக்கு, இந்த 5 விதமான உறுப்புகள்லாம் சரியா, நம்மளுடைய அவயவங்கள்லாம் சரியா இருக்கணும். அப்போ தானே அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும். தனு கரணம். சரி, இதெல்லாம் உடம்புலாம் நீ அழகா கொடுத்துட்டார். ஜீவனம் பண்ணுறதுக்கான இடம் வேணுமே, அதுக்கு பேர் தான் புவனம். சரி, ஜீவனம் பண்ணுறதுக்கு இடம் இருக்கு, அதை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் வேணுமே. பசிச்சா சாப்பிடணும்ல, உண்ண உணவு இல்லையே அப்படின்னு உட்கார்ந்துருந்தா அதுக்கு பேர் தான் போகம். இப்போ இறைவன் ஒரு ஆன்மாவுக்கு உடலை கொடுக்கும் பொழுது இந்த 4ஐயும் சேர்த்து அனுப்புறார். தனு கரண புவன போகம். சரி, வந்தாச்சு. கைகால் உடம்போட பிறந்து நல்ல இடத்துல பிறந்திருக்கோம், நல்ல அம்மா அப்பா நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கோம், எல்லா விஷயங்களும் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கையை எப்படி நடத்துறது அப்படின்னா தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு 4 விஷயத்தை கொடுக்குறாரு.
தர்மம் முதல்ல ஒருவருக்கும் ஒரு விதமான தர்மம் இருக்கு இல்லையா? இப்போ அம்மா அப்பான்னா அவங்களுடைய தர்மம் என்ன? குடும்பத்தை சரியாக நடத்தணும், குழந்தைகளுக்கு தர்மத்தை போதிக்கணும், உணவு கொடுக்கும் பொழுதே தர்ம சிந்தனைகளையும் வளர்க்கணும், குழந்தைகளை நல்ல ஒழுக்கமாக நல்ல வழிகாட்டி நல்ல குருநாதரை தேர்ந்தெடுத்து கொடுத்து நல்ல வகுப்பு நல்ல பள்ளியில் சேர்த்து அந்த குழந்தைக்கு உண்டானதெல்லாம் பண்ணால் அது அவங்க பெற்றோர்களுடைய தர்மம். குழந்தைகளுடைய தர்மம் அம்மா அப்பா அம்மா அப்பா அவருடைய சொல்ல கேட்டு நடந்து, ஆசிரியர்களுடைய சொல்லை கேட்டு நடந்து சரியாக படித்து முன்னுக்கு வரணும், எல்லாத்துக்கும் நல்ல பேர் கொடுக்கணும், அப்போ எடுத்து கொடுக்கணுங்கிறது குழந்தைகளுடைய தர்மம். அந்த மாதிரி அவரவர்களுடைய இடத்தில் பார்க்கும்பொழுது அவரவர்களுக்கு தர்மம் வேறுபடுது இல்லையா? இப்போ தர்மம், அந்த தர்மத்தினால தர்ம வழியில கிடைக்கக்கூடிய அர்த்தம் சம்பத்துகள் எல்லாமே அர்த்தம். தர்ம வழியில அந்த சம்பாத்தியம். அப்போ தர்ம அர்த்த காமம். அப்போ நம்முடைய விருப்பங்கள்லாம் அந்த பொருள் மூலமாக நம்ம அதை செஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் மோட்சம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவள்ளுவர். இந்த தனுகரண புவன போகன்ற 4 விஷயத்தை ஒரு ஆன்மாக்களுக்கு கொடுத்து அனுப்புறார். அந்த ஆன்மா தர்மத்தின்படி வாழ்ந்து தர்ம அர்த்த காமிய மோட்சம் அப்படிங்கிறத பூர்த்தி பண்ணணும். இதுதான் வாழ்வியல். இதுக்கு நடுவில் நமக்கு தடையா இருக்கக்கூடிய 6 குணங்கள் இருக்கு. அது என்னன்னா காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சர்யம் அப்படின்னு 6 ஸ்பீடு பிரேக்கர் கொடுக்குறாரு நமக்கு சுவாமி. 6 விதமான தடைகள் மனிதனுடைய வாழ்க்கையில எப்போதுமே இருக்கணும். அனுகரண போன போதனை கொடுத்தது அவர் தான். தர்ம அர்த்த காமிய மோட்சங்கிற விஷயத்தை நம்ம போய் தொடரணும். ஆனா இதற்கு தடையாக இந்த 6 குணங்களை கொடுத்துட்டு வராங்க. அந்த 6 குணங்களையும் மீறி இறைவன் நம்ம போகணும்னா நல்ல நட்பு இருக்கணும், நல்ல குருநாதர் இருக்கணும். குருவரும் இல்லையே திருவரும் இல்லை இல்லையா? அப்போ பரமேஸ்வரன் எத்தனையோ ஜென்மாக்கள்ல நம்ம எல்லாம் பண்ண புண்ணியம், இந்த ஜென்மாவில் இந்த மனுஷ ஜென்மாவில் இந்த அற்புதமான ஒரு பூமியில நம்ம தென்னாட்டில் பிறந்தோங்கிறதே பெரிய விஷயம். போன வருடம் யதார்த்தமா இந்த இடத்துல எல்லாம் அடுத்த ஆண்டு விழாக்குள்ள காசி மாநகரத்தில் போய் விஸ்வநாத பெருமானை தரிசனம் பண்ணணும், அனைத்து அடியார்கள் போய் விஸ்வநாத போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம். கூட விஸ்வநாதரை போய் பார்த்தா ஒரு விதமான உணர்வு வருது, கருணாகேச பெருமானை போய் பார்த்தா ஒரு விதமான உணர்வு வருது, ஜம்புகேச பெருமானை போய் பார்த்தா அந்த உணர்வு அவரவர்களுடைய ஆத்மார்த்தலிங்கத்துக்கு பூஜை பண்ணும்போதும் வரணும். அதுக்காக தான் கேத்திராடனம்ன்றது ஒன்று வச்சிருக்கான் இல்லையா? அப்போ அங்க இருக்கக்கூடிய சாமி உங்களுக்கு தான் வரணும். எத்தேவம் அர்ச்சனித்வாது தத் தேவம் ஆத்மபாவனம். இப்போ எல்லாருமே வழிபாடு பண்றோம், திருமுறைகள் பாராயணம் பண்றோம். ஆனா இறைவன் நமக்குள்ள வந்துடணும். இப்போ இறைவன் வரணும்னா உள்ள எப்படி இருக்கணும்? நம்ம உணவு கோயிலாக இருக்கணும். உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வல்லல் கிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனையிலும் காலா நிலையம். ஜீவன் சிவலிங்கம்னு சொல்லக்கூடாது, சீவன் சிவலிங்கம் தான் இல்லையா? ஜோதி ஜோதின்னு சொல்லக்கூடாது, சோதி தான் தமிழ்ல. அந்த மாதிரி இப்போ நம்ம சரீரம் உள்ளம் பெரும் கோயில். பத்மாட்சிய சிவாலயே மனசிச்சே தத் கர்ணிகாக்கியே கிரியாபீட்டே ஞானமயம் விசுத்த மனசான்னு சொல்லிட்டு ஆகமங்கள் சொல்றது. சரி, எப்படா உள்ளம் கோயிலா இருக்கும் அப்படின்னா, சுவாமி உள்ள உள்ளம் கோயிலா இருக்கணும்னா நம்ம உள்ள எவ்வளவு தூய்மையா இருக்கும். இப்போ இந்த சிவனடியார்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சைவ சம்பந்தமான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறதுனால இந்த இடம் இவ்வளவு சுத்தமாகி நடராஜ பெருமானே எளிவந்த தன்மையா இங்க எழுந்திருக்கார். அடுத்து ஒரு ஆட்சியாளர்களுடைய விசேஷம் நடக்க போகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அலங்காரம் இருக்கும். ஒரு எம்எல்ஏ வந்தாருன்னா ஒரு விதமான அலங்காரம், சிஎம் வந்தாருன்னா ஒரு விதமான அலங்காரம் இருக்கும், பிரதமர் வந்தாருன்னா எப்படி இருக்கும், இன்னும் புரோட்டோகால்லாம் இருக்கும். அதுபோல நம்ம நித்தமும் நம்முடைய வாழ்நாளில் சுத்தம் பண்ணிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். சிவபெருமானே நம்ம உள்ளத்துக்குள்ள வர்றாருன்னா அப்போ எவ்வளோ புரோட்டோகால் போட்டு நம்ம சரீரத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்போ இந்திரி காமக்ரோத லோப மோக மதமாச்சரியம்லாம் நம்ம விழாதான். அப்போ அதுக்கெல்லாம் புரோட்டோகால் போட்டு காவக்காரங்களை போட்டு நிறுத்தி பண்ணும். என்னடா யாரா காவக்காரன்னா பக்தின்ற ஒரு உணர்வு தான். அந்த மாதிரியான காமக்ரோத லோப மோக மதமாச்சரியம் இந்த 6 விதமான துர்குணங்களும் நம்மள்கிட்ட பக்கத்தில் வராமல் காப்பாற்றுறது எதுதான்னா பக்தி அப்படின்ற ஒரு உணர்வு மட்டும்தான் இந்த மாதிரி துர்குணங்கள்லாம் இல்லாமல் நம்மளை காப்பாற்றும். அப்படி காப்பாற்றுறது மட்டும்தான் உள்ளம் பெரும் கோயிலாக இருக்க முடியும். இன்னும் நம்ம மனுஷன் தானே இல்லையா? மனிதர்களுக்கு உண்டான ஆணவம் தன்மை மாயெல்லாம் அந்த ஆன்மாவை விட்டு போகாது. அது எப்படி செம்புக்கு கல்வி போல நம்ம என்னதான் செம்பு பாத்திரத்தை தேய்ச்சி வச்சாலும்
அது திருப்பி வந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா கலர் மாறத்தான் செய்யும். அது போல தான் மனிதனுடைய ஆன்மா, அதுக்கு திருப்பி இந்த மாதிரி குணங்கள்லாம் வரும், வராமலாம் இருக்காது. யாருனாலையும் சொல்ல முடியும், எந்த விதமான யோகிகளாலையும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, எப்படி செப்புக்கு புளி போட்டு தேய்ச்சி பண்ணிக்கணும், அது போல் சிவ பூஜை பண்ணி திருநீர் பூசி நம்மளை என்ன பண்ணிக்கணும், துர்குணங்கள் வராமல் நம்ம பாதுகாத்துக்கணும். அதுவும் இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் திருநீர் பூச முடியும். திருநீர் விபூதிர் பூதிரைஸ்வர்யம். திருநீரை பற்றி பஸ்மமாகாத்ம சொல்லும் பொழுது, பஸ்மஸ்நானம் பவித்ரம் சுச்சிகர முனிசம் யாதிநாசம் சுமோக்ஷம் கங்கா தீர்த்தேன துல்லியம் சகல விஷஹரம் குரோதநாசம் சுசாந்தம் யக்ஷ பைசாச்சரக்ஷோ கனகானவிதம் புஷ்டி சமஸ்தம் வசியம் லோகே நராணாம் சகல ஜுனசுக பார்வதீச பிரசாதம் அப்படின்னு பஸ்மமாகாத்மியம். விபூதி இருக்கே, பஸ்மஸ்நானம் பவித்ரம். பவித்திரம்னா சுத்தமான இடம், பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு பேர் பவித்திரம்னு பேர். இந்த திருநீர் பூசண மாத்திரத்தில் நம்ம சரீரம் மட்டும் இல்லையா, இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு முதற்கொண்டு ஓடிடும். பஸ்மஸ்நானம் பவித்ரம் சுச்சிகர முனிஷம் யாதிநாசம் சுமோக்ஷம். முனிவர்கள்லேருந்து சித்தர்கள்லேருந்து எல்லாம் இதைத்தான் வந்து இருக்காங்க. நல்லவர்கள்லாம் விரும்பக்கூடிய அளவுக்கு நம்முடைய சரீரம் மாறிடுமா, அந்த வியாதிகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். மோட்சத்தன்மையுடைய ஆன்மாவை நம்ம ஆன்மா மாறும். வியாதிநாசம் சுமோக்ஷம் யக்ஷ பைசா கங்கா தீர்த்தேன துல்லியம். இந்த விபூதி குறைச்சி இடக்கூடிய தீர்த்தம் என்னவா, கங்கா தீர்த்தமா. அந்த கங்கா தீர்த்தமா நம்ம நினைச்சுக்கணுமா. கங்கா தீர்த்தேன துல்லியம் சகல விஷஹரம். ஹரம்னு சொல்லணும், விஷகரம்னு சொன்னோம்னா விஷத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தமாயிடும். அதுதான் அந்த தமிழ்லையும் இந்த மாதிரி பல வகையானங்கிறதுக்கு பழ வகையானன்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க. பழ வகையான பழங்களை போன்றன்னு அர்த்தம், பல வகையான பல மாதிரின்னு அர்த்தம். அதுபோல் விஷகரம்னா விஷத்தோடு கூடியன்னு அர்த்தம், விஷஹரம்னா விஷத்தை நீக்குதல்னு அர்த்தம். கரங்கிறதுக்கு ஹரங்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. சகல விஷஹரம், எப்பேற்பட்ட விஷமாக இருந்தாலும் இந்த விஷத்தை பூரா போக்கிடுமா இந்த திருநீர். வியாதிநாசம் சுமோகம் கங்கா தீர்த்தேன துல்லியம் சகல விஷகரம் குரோதநாசம் சுசாந்தம். மனசில் சில பேர்த்த பார்க்கும் பொழுதே நமக்கு கோபமாக வர ஆரம்பிச்சிடும். என்னமோ தெரியாது, முன்ன பின்ன அவங்கள பார்த்துருக்கவே மாட்டோம். ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் எப்படி நட்பு வருதோ அது போல பூர்வ ஜென்ம பந்தம் ஏதாவது ஒரு எதிர்மறையான எண்ணத்தில் வந்துடும். எல்லா மனுஷாளுக்கும் அதெல்லாம் நடக்கும். ஒரு சில பார்த்தோன்னே அந்த குரோதமானது அந்த பக்கம் போயிடும் பண்ணுற மாதிரிலாம் சூழ்நிலைலாம் தோணும். இப்போ திருநீர் பூசனை என்ன பண்ணுமா, குரோத நாசம். அந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடிய எண்ணம் தானாக வருமா. அது வந்தால் தான் நம்ம திருநீர் பூசுறதுக்கு உண்டான தகுதி நமக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. குரோதநாசம் சுசாந்தம். சாந்தம்ங்கிறது எங்கே வரும், இல்லற வாழ்க்கையில் இல்லறம் துறவு அறம்னு எல்லாம் அறத்தான் வருவது தான் என்போம். இந்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம அறமாக எடுத்துட்டு எல்லாத்தையும் சாந்தமாக எடுக்கக்கூடிய பக்குவமானது சுவாமி நினைச்சால தவிர நமக்கு வரவே வராது. எல்லாத்துக்கும் அந்த சாந்தத்தை அந்த திருநீர் கொடுக்கணும்னு சொல்லி சாந்தம். யக்ஷ பைசாச்சரக்ஷோ. யக்ஷர்கள் பைசாச்சங்கள் இந்த மாதிரி துராத்மாக்கள் இந்த மாதிரிலாம் ஏதாவது பயமுறுத்த மாதிரியான ஆத்மாக்கள்லாம் இருந்ததுன்னா யக்ஷ பைசாச்சரக்ஷோ கனகானமிதம். இந்த யக்ஷர்கள் பைசாச்சர்கள்டேருந்து ரக்ஷ பண்ணுமா, நம்மளை காப்பாற்றுமா. கனகானமிதம் நல்ல நறுமணமாகவும் நல்ல சங்கீதம் பாடக்கூடிய விஷயமாகவும் நல்ல விஷயம்லாம் நம்ம காது கேட்குற மாதிரி இந்த திருநீர் பண்ணிடுவாங்க. புஷ்டி சமஸ்தம். துஷ்டியாக இருக்கிறதும் புஷ்டினா உடம்பு, துஷ்டினா சந்துஷ்டிகரம், சந்தோஷம்னா துஷ்டி. மனசு எப்போதும் சந்தோஷமாக இருக்குமா அந்த திருநீர். புஷ்டி சமஸ்தம், உடம்பும் நல்லா புஷ்டியாக இருக்குமா, வியாதி இல்லாமல். சமஸ்தம் எப்போதும் இருந்துட்டு இருக்குமா. புஷ்டி சமஸ்தம். வசியம் லோகே நரானாம். இந்த மனிதர்களுக்கு இடையே வசியம்னா நம்மளை பார்த்தோன்னே பேசணும் பழகணுன்ற ஒரு வசியத்தை கொடுக்குமா. அதனால தான் என்னத்தான் பொருள் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லா மக்களிடத்துலையும் பழகக்கூடிய வாய்ப்பு ஒரு சில ஆன்மாக்களுக்கு தான் அமையும். அப்போது இந்த திருநீர் பூசினா எல்லாரும் இவங்கள்ட்ட பேசணும், அனைவருடைய மனசையும் கவருமா. வசியம் லோகே நரானாம். இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் திருநீர் பூசுறதுனால இவ்வளோ செல்வங்கள் இந்த திருநீர் நம்மளே அறியாமல் தான் நம்ம வந்துருமா. சகல ஜனசுக, எல்லாரும் சுகமாக இருக்கிறதுக்காக பார்வதீச பிரசாதம், பார்வதி பரமேஸ்வரன் நமக்காக அனுகிரகம் பண்ண இந்த பிரசாதம் அப்படின்னு பஸ்மமாகாத்மியம் சொல்லுது. அதனால் எப்போதும் திருநீர் நம்ம பூசிக்கிட்டே இருக்கணும். மனசில் நினைக்கும் போதெல்லாம் பூசிக்கிட்டே இருக்கணும். அப்போது அறத்தான் வருவதே இன்பம். தர்மத்தினால் மட்டும்தான் இன்பமானது நிலைத்து இருக்கும். மற்றது பூராமே சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்புறம் போயிடும். இந்த சந்தோஷங்கிறதே
இப்போ இன்னொரு ஐயா பேசும்பொழுது கேட்ட விஷயங்கள் இருக்குதாங்க. சந்தோஷம்னா எதிராக சந்தோஷம்னா தலை வழியாக இருந்து ஒரு கையில் தொடவன உடனே அந்த தலைவலி போச்சுன்னா அது ஒரு விதமான சந்தோஷம். அடுத்து ஒரு குழந்தைக்கு கல்யாணமே ஆகல, அந்த குழந்தை கல்யாணம் ஆகிட்டானா அது ஒரு விதமான சந்தோஷம். ரொம்ப காலமாக வம்சாபிவிருத்தி இல்லாமல் இருக்குது, ஒரு குழந்தை பிறந்த வம்சாபிவிருத்தி விதமான சந்தோஷம். அப்போது தற்காலிகமான சந்தோஷங்கள் இந்த தலைவலி போகிறது, காய்ச்ச போகிறதுலாம். இது ஒரு குழந்தைக்கு கல்யாணம் ஆகிறது வம்சாபிவிருத்தியான நிரந்தரமான சந்தோஷங்கள். இது இந்த ஜென்மாவுக்கு மட்டும். நம்ம அந்த அறத்தான் வருவது இன்பம்னா இந்த ஜென்மாவில் மட்டும் இல்லை, இனி எப்பேற்பட்ட இந்த ஆன்மாவானது இனி பிறவாத தன்மை வந்து எய்திட்டு இருக்கோம். நம்மெல்லாம் பெற்றதும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினு கொடுமுடியில சுந்தரமூர்த்தி எம்பெருமான் பாடுற. கற்றவர் தொழுது ஏற்றும் சீர் கரை ஊரில் பாண்டி கொடுமுடி. பிறவாத தன்மை சிவபெருமானுடைய போய் மற்ற மதங்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னா மோட்சம் தர்மமான முறையில் நம்ம அறத்தின்படி வாழணும், அதன்படி சம்பாதிக்கணும். மோட்சம்னா என்னடா அப்படின்னா சிவபெருமான மாதிரியே நம்மளும் ஆயிடுவோம். அதுதான் மோட்சம். என்னடா கொடுப்பாருன்னா அவரே கொடுத்துருவார் சுவாமி. அப்பேற்பட்ட மூர்த்தி உங்களுக்கும் மாண்புலாம் வந்துடும். இந்த சரியா அவர் ஆணா இருக்காரே, நாங்கள்லாம் பெண்களா பிறந்துட்டோமே, நாங்கள் எப்படி சிவமா மாறுவோம்னா இந்த ஆன்மாவானது எத்தனையோ ஜென்மங்கள்ல பிறந்து வந்துட்டே இருக்கு. பிறந்து வரும் பொழுது இந்த ஜென்மாவில் பெண்ணா இருக்கு, அடுத்த ஜென்மாவில் ஆணா இருக்கு. இதெல்லாம் ஆண் பண்ற பேதம் உடம்புக்கு தானே வழியா ஆன்மாவுக்கு கிடையாது. இந்த உடம்பு மோட்சத்துக்கு போகாது. சில ஆன்மாக்களுக்கு இந்த உடம்பு மோட்சத்துக்கு போகும். ஞானசம்பந்த பெருமான் திருக்கையாளர் போறப்ப உடம்பு மோட்சத்துக்கு போச்சு, ஆன்மாவும் மோட்சத்துக்கு போச்சு. அந்த பிராப்தம் யாருக்கு கிடைக்கும் இல்லையா? அதனாலதான் இந்த மாதிரி சைவ தர்மங்கள் சிவபெருமானை பற்றி சிந்திக்கக்கூடிய இடத்துல இருந்தாவே நமக்கு மோட்சம் கிடைக்குங்கிறது ஞானசம்பந்த பெருமானுடைய திருமண விழாவை நம்மெல்லாம் நினைச்ச மாத்திரத்தில் நம்ம போய் நிறுத்தணும். அப்போ சரீரத்துக்கும் மோட்சம், ஆன்மாவுக்கும் மோட்சம், எல்லாத்துக்கும் கிட்டுமானா அது சுவாமியுடைய அமைப்பு. அப்போ இந்த ஆன்மாவுக்கு ஆண் பெண்ற பேதம்லாம் கிடையாது இல்லையா? இந்த ஆன்மாவை சுவாமி அனுகிரகம் பண்ணணும், அவரோட சேர்ந்து அவருடைய திருவடி கமலங்கள்ல போய் நம்ம வந்து ஐக்கியமாகணும். அதுக்காக தான் இந்த சைவம் அப்படின்ற மொத்தம். சைவத்துல மோட்சம் அப்படின்றது என்னடா அப்படின்னா நம்ம திருநீர் பூசிக்கிறோம், தேவாரம் திருவாசகம் முற்றோதெல்லாம் பண்றோம். ஏற்கனவே ஒரு நம்ம காமேச பெருமானுடைய சன்னதியில நம்ம அடியார்கள் பெருமக்களோடலாம் நம்ம உரிமையா பேசிடுறது. நான் ஏன்னா உரிமை இருக்கிறத இடத்துல மட்டும்தான் நம்ம பேச முடியும் இல்லையா? உரிமை இல்லைன்னா சரி நோக்கி இருக்காங்க, நம்ம எதுக்குலாம் ரொம்ப ஏதாவது நினச்சிக்காங்களோன்னு வந்துடலாம். அப்போ நம்ம ஆளுடைய அடிகள் திருக்கூட்டத்து அன்பர்கள்லாம் காமேச பெருமான் திருமுன்பு உட்காந்து தேவாரம் திருவாசகம்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து மனசுல பட்டதை ஓப்பனாக பேசிடுறது. நம்ம அவங்க நல்ல விதமாக நடத்தினாலும் சரி, அது என்னடா அது மண்டகமாக பேசுகிறான்னு நடத்திருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு நம்முடைய கடமை நம்ம சொல்லிவிடணும்னு சில ஆன்மாக்களுக்கு தானே சொல்ல முடியும். அப்போ நம்ம அடியார்கள்ட்ட சொல்லும் பொழுது பிரமாதமாக இருக்குது. சுவாமி இறைவன் பக்திக்கு மயங்குவார், பக்திக்கு கட்டுப்பட்டவர் தான். பக்தி பூர்வமாக நம்ம பாடுறதா இறைவன் கேட்டுக்கிறார். இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு முறைன்னு ஒன்று வச்சுருக்காங்க அருளாளர்கள். பண்ணோட சேர்ந்து நம்ம சொன்னோம்னா இதை விட இன்னும் சிறப்பாக இருக்குமே அப்படின்னு ஒரு வேண்டுதலாக, ஒரு நட்பு ரீதியாகவும் காமேச பெருமான்கிட்ட பக்தர்கள் அப்படின்ற ஒரு உரிமை காரணமாகவும் நான் வந்து சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லியாச்சு. உடனே என்ன பண்ணாங்க, பாலாண்ணா மற்ற சிவனடியார்கள் எல்லாம் சேர்ந்து தேவார ஆசிரியர் ஒருத்தர் நியமனம் பண்ணி பிரதி சனிக்கிழமை தேவார ஆசிரியர் அடிப்படையிலிருந்து பண்ணோட பாடுறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்குமா, 6 மாதத்துக்கு மேலாக பிரதி சனிக்கிழமை முசிறியில் ஒரு தேவார ஆசிரியர் வந்து பண்ணுன்னா என்ன, அது எப்படி நம்ம வந்து பாடணுங்கிறத அடித்தளத்திலிருந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்போ அந்த பேர் எனக்கே கிடைக்கல, எனக்கு படிக்கணும்னு ஆசை. எல்லாரும் தெரிஞ்ச ஒரு உண்மை சொன்னோமோ வழியே அதை நீங்கள் செயல்படுத்திட்டீங்க. அதனுடைய அடிகள் திருக்கூட்டத்தில் நானும் பாலாண்ணா சொல்லிகிட்டே இருப்பேன், நானும் ஒரு வகுப்புக்கு வரேன், நேரில் வரணும். இந்த பிராரப்த கர்மா என்ன ஆகுது, நம்மளை வந்து போக விட மாட்டேங்குது. கர்மால 3 இந்த அறம் அப்படின்ற தர்மம்ன்றதை செஞ்சால் மோட்சம். இந்த கர்மால 3 விதமான கர்மா இருக்கு. வினைனா நல்வினை தீவினை இருக்கு. அதில் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு 3 இருக்கு. சஞ்சித கர்மான்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மாக்கள் நம்ம எல்லாம் பண்ணுறது பூரா டிஃபன் பாக்ஸில் எப்படி போட்டு சாப்பாடு கொண்டு வர்ற மாதிரி நம்ம வரும்பொழுதே அதெல்லாம் சுவாமி மூட்டை கட்டி தான் அனுப்பிச்சிருப்பார். அதில் உள்ளதை தான் சாப்பிட முடியும் நம்ம. அதுக்கு பேர் சஞ்சித கர்மா. இப்போ நமக்கு என்னமா தோன்றது இல்லை. ஏன்னா பிரகாச கிருத்தானாம் ரகசிய கிருத்தம் மனோ வாக்காய கர்மபிகி அப்படின்லாம் சங்கல்பம்
ஒரு ஆலயத்தில் போய் ஒரு ஹோமம் பண்ணுறாலோ வீட்டில் ஹோமம்னா இதெல்லாம் சங்கல்பம். மனோவாக்காய கர்மபி, மனசுனாலேயோ வாக்குனாலேயோ செயல்னாலேயோ எந்த விதமான தோஷங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்தாலும் இனி மனசுனாலேயோ வாக்காலேயோ செயல்னாலேயோ யாருக்கும் துன்புறுத்துற செயலில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஏற்கனவே ஏதாவது இந்த மாதிரி மனசனாலேயோ வாக்காலேயோ செயல்கள்னாலேயோ ஏதாவது செஞ்சிருந்தா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் என்னோட போனால் என்னுடைய குழந்தைகளுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து சங்கல்பமே பண்ணுறோம். அப்போது மனதினால ஒரு விஷயம் நினச்சோம்னா மனதினால நம்ம அனுபவிச்சே ஆகணும். முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க இனிமேல் அடுத்த ஜென்மான்றதெல்லாம் இல்லை. சாமி இப்போல்லாம் ரொம்ப எப்படி நம்ம ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஃபாஸ்ட்டு பூஜைங்கிற மாதிரி சாமி ஃபாஸ்ட்டு கர்மானா ஃபாஸ்ட்டு அனுகிரகமா, நல்லதுக்கும் சாமி அனுகிரகம் பண்ணிடுறாரு, கெட்டதுக்கு அனுகிரகம் பண்ணிடுறாரு. அவர் நம்மளை மாதிரி இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தானே. இப்போ குழந்தைங்க எப்படி, அதாவது பெற்றோர்கள் எப்படி இருக்காமோ அப்படி தான் குழந்தைங்க இருக்கும். ஆசிரியர் எப்படி இருக்காரோ அப்படி தான் குழந்தைங்க. யதா குரு ததா சிஷ்யாஹா, எப்படி குருநாதர் இருக்காரோ அப்படிதான் சிஷ்யர்கள் இருப்பாங்க. எப்படி பெற்றோர்கள் இருக்காரோ அப்போ குழந்தைங்க. இப்போ நம்ம குழந்தைங்களே எப்படி இருக்கோமோ அப்படி சாமி பெற்றோர்களோட சாமி மாறிட்டார். நீ ஃபாஸ்ட்டாக பூஜை பண்ணுறேன், நானும் ஃபாஸ்ட்டாக உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னு உடனே கர்மா வந்து நமக்கு சாமி இப்பெல்லாம் நம்ம முன்னோர்களுக்கு அது கிட்டதோ இல்லையோ நமக்கெல்லாம் சாமி எளிமையாக சுந்தரமூர்த்தி எம்பெருமான் எளிவந்த பிராணின்னு சொல்லிட்டார். ஆனால் நமக்கு வந்த மாதிரி யாருக்குமே வரலை. அந்த மாதிரியான பொற்காலத்தில் நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்களேன், இப்போ உட்காந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நான் சொற்பொழிவு பண்ணல, ஏதோ நான் பிதற்றிட்டு இருக்கேன், சாமியை பற்றி சிந்தனை தான் பண்ணிட்டு இருக்கோம். தலைப்புக்கு சம்மந்தமே இல்லை, ஏதோ அடியாறு பெருமக்களோட நம்ம பேசிட்டு இருக்கோம், அதுதான். ஆனால் நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறத நம்ம செல்ஃபோன்லேயே பார்த்துக்கிறோமே, நம்ம முன்னோர்களுக்கு அது இல்லை. திருவண்ணாமலையில் சாமி ரிஷபாரூடராக வர்றாரு, இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எளிமையாக சுந்தரமூர்த்தி எம்பெருமானுக்கு திருவாரூரில் போய் இன்ன தன்மயம் என்று அறியவண்ணா எம்மானை எளிவந்த பிரானைன்னு சாமி சொன்னார். அப்போது அந்த திருவாரூரில் போய் பார்த்ததுனால தான் அவருக்கு எளிமையான காட்சி கிடைச்சது. நமக்கெல்லாம் எப்படி கிடைக்குது? திருவாரூரில் ரிஷபாரூராக வந்தாருன்னா இங்கே தியாகராஜாவே வந்துடுறார் போனில் இல்லையா? அருணாச்சலேய பெருமான் மூலவர் வந்துடுறார். இப்போது சுவாமி எவ்வளவு எளிமையாக நமக்கு வந்துட்டார் பாருங்க. இந்த பிராப்தம் நமக்கு முன்னாடி இருக்க தலைமையிலிருந்து கிடைக்கல. அப்போது எப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோன்னு புலம்பி ஒரு கோயிலாக போய் இதெல்லாம் தரிசனம் பண்ணுறவங்க காலம் முடிஞ்சு போய் சுவாமி நமக்காக எவ்வளவு எளிமையா, நீ பார்க்கணும்னு நினச்சா உடனே போன போட்டு ஏதாவது சுவாமி பண்ணால் அந்த சுவாமி மூலாலயம் படம் வருது. உள்ளங்கை நெல்லிக்கணும் போலங்கிற மாதிரி சுவாமி உள்ளங்கையில் வந்துட்டாருன்னா இந்த நமக்கு இறங்கின மாதிரி வேற யாருக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்காரு நினச்சி பாருங்க. நமக்கு எல்லாம் ஒரு கோயிலாக போயிட்டு இருந்தோம். அப்போ சுவாமி உள்ளங்கைக்குள்ளே வந்துடுறாரு. அப்போ அதை அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை அனுபவிக்க விடாமல் நம்முடைய மலமானது அனவன் தன்மை மாயங்கிற மலமானது நம்மளை அதுலேருந்து வெளிப்பட்டு இன்னைக்கு நாடகத்தில் என்ன போகுது அதுதானே வேணும் மனுஷனுக்கு. சிற்றின்பம் பேரின்பம்னு ரெண்டு இருக்கு. இந்த சிற்றின்பம்னா நல்லா சுவையாக சாப்பிட்றோம். அப்போ பேரின்பம் தான் முக்கியம், நீ சிற்றின்பம் வேண்டாம்னு சாப்பிடாம இருந்துடலாமா? அப்போது சிற்றின்பத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் பேரின்பம்ன்றது ஒன்று உண்டு. அப்போ வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக போய் ஒரு 3 மணி நேரம் ஒரு பூஜை நடக்குது. சிவராத்திரியில் இருக்குன்னா உங்கள் முதல்ல உங்களுக்கு உடம்புல மாத்திரை எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கணும். சுகர் ப்ரெஷர் இருந்தால் அதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே போய் நீங்கள் உட்காந்து திருவாசகம் பாடலாம். அப்போ இது இல்லாமல் அது எப்படி நீங்கள் போகலாம்? வாய்ப்பு ரொம்ப குறைவு இல்லையா? அப்போது இதெல்லாம் பண்ணாதான் மனோவாக்காய கர்மபிகி, மனசில் செஞ்சாலோ வாக்கில் செஞ்சாலோ கர்மாவில் செஞ்சாலோ இந்த கர்மா பூரா நமக்கு சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா இதுதான் ஆகாமிய கர்மாவாக வரும். சரி, இப்போ பண்ணோட பாடுறது தேவாரம் பாடல் வந்து கந்த சட்டி கவச்சம் மெட்டில் பாடுறது, மற்ற பாட்டு மெட்டில் பாடுறது, அவங்களுக்கு புரிகிற மாதிரி பாடுறது ரைட்டு. பக்தி, அந்த பக்திக்கு இறைவன் வந்து அனுகிரகம் பண்ணுறாரு இல்லை. ஆனால் இந்த ஒருவாரையா ஒரு வார்த்தை சொன்னாராம். திரு எறும்பியூர்லேருந்து ஒருவாரையா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து வகுப்பு எடுக்கும்போது ஒரு உதாரணம் சொன்னாராம். அந்த உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வீட்டு மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றார். அவர் வந்து நம்மள்கிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டார். பழையது போட்டாலும் சாப்பிட்டு போயிடுவார். அப்படிங்கிறதுக்காக மாப்பிள்ளை வரும்போதெல்லாம் பழையது போட்டால் அது நியாயமா? அவருக்கு அது பெருந்தன்மை, ஆனால் நமக்கு அது நியாயமா? அப்போது அதுக்காக அடியார்களுடைய பக்தியை பழையதுன்னு சொல்லலை. தயவு செய்து யாரும் அப்படி புரிஞ்சுக்க வேண்டாம். எளிமைக்காக அந்த வார்த்தையை ஐயா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ எடுத்துக்காட்டாக அது சொன்னால் கூட ஒரு சாதாரணமாக ஏதாவது ஒரு புளி சாதம் சைவ சாதம் போட்டாவே மாப்பிள்ளை சாப்பிட்டு போயிடுறாருன்னா அவருடைய திருமணத்துக்கு வந்திருக்கும் போது அதே போட்டோம்னா முறையில். அது போல் சுவாமி நீ எந்த ஒரு பண்ணே இல்லாமல் நீ சொன்னாலும் கேட்டுட்டு போயிடுவார். இருந்தாலும் அதே பண்ணாமல் நம்மளும் முயற்சி பண்ணி பண்ணொத்து பாடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றது மிகப்பெரிய சிறப்பு. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து என்னதான் நீ ஃபோன் வந்தாலும்
ஃபோனில் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் தேவாரத்தை பாட சொல்லி கேட்டு நம்ம அதை வாங்கி பாடினாலும் அதெல்லாம் வந்து சிறக்குமான குருவில்லா வித்தை பால் இல்லையா? ஒரு குருநாதர் ஒருத்தர் இருந்து இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்குற விஷயம் அது ஏன் அப்படின்னா அந்த குருநாதர் பிறந்ததுலேருந்து அந்த நாள் வரைக்கும் உண்டான அனுபவத்தையும் சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாரு. இப்போ நீங்களா செல்போனில் ஒரு பாட்டை போட்டு சொற்றுணை வேதியம் சோதிவான சொற்றுணை வேதியம் சோதிவான ஒன்று கேட்டு அதே மாதிரி நீங்கள் பாடலாம். அது ஒரு தேனி ஒரு மலர்ச்சோலைக்குள்ளே போய் ஒரு தேனாக சேகரித்து அதில் கசப்பும் இருக்கும் இனிப்பும் இருக்கும் எல்லாம் இது பண்ணி அதை பார்த்து அதுக்கப்புறம் சேர்த்து வைக்கிற மாதிரி. ஆனால் ஒரு குருநாதர்னு ஒருத்தர் இருந்து அவர் சொல்லிக் கொடுக்குற விஷயம் எப்படி தெரியுமா? தேன்கூட்டிலேருந்து அழகாக அதை ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி. அப்போது நீங்கள் தானாக கற்றுக்கிறதுக்கும் ஒரு ஆசிரியர் மூலமாக கற்றுக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். அப்போ அது என்ன தேனா இல்லை தேன் இல்லாமல் வெறும் ஆடையெல்லாம் தெரியாது, அதையும் நம்ம சாப்பிடணும். அப்போ ஒரு ஆசிரியர் மூலமாக நம்ம கற்றுக்கக்கூடிய பிராப்தம் நமக்கு எந்த ஒரு வித்தியாக இருந்தாலும் ஒரு குருநாதரை அனுப்பி அவங்க மூலமாக கற்றுக்கிறது அதுக்கு சிறப்பு. அது இந்த ஆளுடைய அடிகள் திருக்கூட்டத்தில் ஒரு சனிக்கிழமையும் அது நடக்குது. எல்லா அன்பர்களும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் சனிக்கிழமை மாலை எத்தனை மணிக்குமா? 6 to 9, 7 மணியிலேருந்து 9 மணி வரைக்கும் இந்த முஸ்லிம் ஆளுடைய அடிகள் திருக்கூட்டம் சார்பாக தேவார வகுப்பு திரு எறும்பியூர்லேருந்து ஒருவாரையா வந்து முறைப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க. வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதை பயன்படுத்திங்க. நானும் அந்த வகுப்புக்கு வந்து மாணவனாக சேர போகிறேன். சரியா? எல்லாரும் சேரணும், ஒன்றுக்கு பாடணும். அதில் படிப்புக்கு வயசுலாம் கிடையாது. ஏற்கனவே சொல்லி பாரத்வாஜர்னு ஒரு விஷயமா. இந்த பாரத்வாஜர் ரிஷி என்ன பண்ணுறார்? வேதங்கள் அனைத்தையும் படிக்கணும்னு சொல்லிட்டு வரவாங்கிறார் பிரம்மாட்ட. 1000 வருடம் வாழணும், 1000 யுகங்கள் வாழணும், படிக்கணும். ஒரு 1000 யுகம் முடிஞ்சிடுத்து, படித்து முடிக்கல. திருப்பி போய் பிரம்மாண்ட கேட்குறாரு, எனக்கு இன்னொரு 1000 யுகம் முடிஞ்சு நான் படிக்கணும். இன்னொரு 1000 யுகம் முடிஞ்சிடுது. இந்த மாதிரி 3 யுகம் முடிஞ்சிடுது. 3000 4வது தடவை பிரம்மாண்ட கேட்கும் பொழுது பிரம்மா சொல்கிறார், அந்த எதிர்த்தாப்புல 3 மலைகள் இருக்குது, அதுலேருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு வாப்பா அப்படிங்கிறார். மண்ணை எடுத்து கொண்டு வந்து வச்சுடுறாரு. நீ இந்த 1000 யுகங்கள்லேயே படித்த இந்த வேதத்தில் வந்த படிப்புங்கிறது 3 பிடிமண் மாதிரி தான் இருக்குப்பா. நீ படிக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிற மலை மாதிரி. சரி, என்னது எப்போதான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னா, ஈசான சர்வ வித்யானாம், சிவபெருமான் தான் எல்லா வித்தியைகளுக்கும் தோன்றலாம். அது அதனால் சிவபெருமானை போய் பாரு அப்படின்னு பல ஜென்மாக்கள்ல அவர் வந்து நம்மளாம் என்னமோ ஐயோ நான் தேவாரம் படிக்கிறேன், திருவாசகம் படிக்கிறேன், சிவபெருமான இது பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கட்டம் வருது, எனக்கு இப்படி இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அருளாளர்கள் பட்ட கட்டமோ அல்லது ருசிகள்லாம் பட்ட கட்டம் எத்தனையோ ஜென்மாக்கள் அவெல்லாம் தபஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். தன்னுடைய முயற்சியை மட்டும் விடவே இல்லை. 63 எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் அவங்களுடைய அறத்துலேருந்து அவங்க அழுவாமல் இருந்தாங்க. அதனால தான் சாமி விட்டார். அறத்தான் வருவதே இன்பம் அப்படின்னா, நீங்கள் 63 சரித்திரத்தை படித்தாலும் ஒரு நாயன்மார்களும் அவரவர்களுடைய அறத்திலேருந்து 100 மாறலை. சுவாமியே அவங்களுக்கு நிறைய சோதனைகள் கொடுப்பாங்க. அப்போ அந்த பெரிய புராணத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம இந்த சைவ தர்மத்தில் நின்று திருவாசகம் பாராயணம் பண்ணுறோம், அந்த சைவத்தில் இருக்கோம், நமக்கு இடையூறு வருதுன்னா அது வெளியிலேருந்து வரல, ஐயா தான் அனுப்புகிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? பெரிய புராணத்தை படிக்கும் போது ஏன்னா சுவாமி தானே இந்த 63 நாயன்மார்களுக்கும் அவங்க இதுலேருந்து வலுவாமல் இருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்காக தானே சுவாமி அவ்வளவு கட்டங்களை மீண்டு வந்தவங்க கூட நாயன்மார்களாக இருக்காங்க. அதுபோல நம்முடைய வாழ்நாளில் சைவ தர்மத்தில் இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது இடையூறு வந்ததுன்னா இடையூறு கொடுக்கவங்களை நம்ம கோச்சிக்கக்கூடாது. சிவபெருமான் போய் பெருமானே நீ சோதிக்கிற அளவுக்கு இந்த ஆன்மா வந்து தகுதியான ஆன்மாலாம் கிடையாது, ஆகையினால எளிவந்த பிரானா எங்களுக்கு இதை அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அதை கடந்து போயிட்டோம். அப்போது இந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் நம்ம கூட இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னா, சில வார்த்தைகள் சொல்றதுக்கு முன்னாடி சுவாமி நம்ம திருத்துவார், நம்ம கூட இருக்காரு. உள்ளம் பெருங்கோயில்ங்கிறதுக்காக ஆரம்பித்தோம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாரத்வாஜ ரிஷி என்ன பண்றாரு, அதுக்கு பாரத்வாஜ ரிஷி பல ஜென்மாக்கள்ல அவர் வந்து சிவபெருமானை சிந்திக்கிறதுக்காகவும் சிவபெருமான்கிட்ட இந்த வேதங்களை கற்றுக்கணுங்கிறதுக்காகவும் ஒன்று. அப்போ கருங்குருவியா இருக்கும் பொழுது ஹாலாசியநாதன் சொல்லக்கூடிய மதுரை சொக்கநாத பெருமானை போய் பிரார்த்தனை பண்ணணும்னு பூலோக துவாதசாந்தம். இந்த பூலோகத்தில் எல்லா சரீரத்திலையும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சஹசிராரம்னு 6 ஆதாரங்கள் இருக்குது. அதுக்கு மேலே வந்து சஹசிராரம் இருக்குது.
அந்த 12 அங்குலத்துக்கு மேலே அந்த பிராணசக்தியானது மேலே போகணுமா. அப்படி போய் தான் நீங்கள் சிவபூஜையை அப்படி தான் பண்ணியாகணும். சமய தீட்சை விசேஷ தீட்சைன்னு சொல்லி உங்களுக்கு தீட்சா எல்லாம் தீட்சை விஷயங்கள்லாம் இப்போ பேச போகிறோம். நம்ம இன்னைக்கு வந்ததுக்கான காரணமே எல்லாம் காசி விஸ்வநாதர்கிட்ட போயிட்டு வந்தாச்சு. அடுத்து பொன்னொத்து பாடணுன்னே பாடியாச்சு. அடுத்து எல்லா அடியார் பெருமக்களும் முறைப்படி சமய தீட்சை பண்ணிக்கணும். முதல்ல சாதாரண சாமானிய சமய தீட்சைன்னு பேர். சமய தீட்சை பண்ணிக்கணும். இந்த சமய தீட்சை பண்ணி வைக்கணும். சிவத்தை எல்லாத்துக்குள்ளேயும் புகுத்தணும். அதுதானே நம்முடைய வாழ்நாளுடைய சிந்தனை. ஏன்னா சிவபெருமானை நோக்கி அத்தனை ஆன்மாக்களும் திருநீர் ருத்ராட்சை போட்டு வந்துருக்குன்னா அடுத்த நிலையில் என்னன்னா முறைப்படி தீட்சை வாங்கிக்கிறது. சமய தீட்சையாவது வாங்கிக்கணும் என்றால் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்போது இந்த கருங்குருவியாக இருக்கும்போது பூலோக துவாதசாந்த ஸ்தேத்திரம் ஒரு மனிதனுடைய தலையிலிருந்து 12 அங்குலம் தான் துவாதச அந்தம். துவாதசம் தசம்னா 10, துவானா 2, துவாதசம்னா 12 அங்குலத்துக்கு மேலே சிவபெருமானை கொண்டு போய் இந்த யோகாபியாசத்தினால நாடிகள் மூலமாக ஆன்மாவை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு சரீரத்தை ஞான மார்க்கமாக அதை பஸ்மமாக்கி திருப்பி ஜொலிக்க செய்யணும். அதுதான் பூத சோதனம்னு ஆகமங்களில் வர்றது. சிவபூஜையில் எல்லாத்துக்கும் அது உண்டு. அப்போது இந்த துவாதசாந்தம்னு சொல்லக்கூடிய இடமானது மதுரை எம்பதி. மதுரை எம்பதிக்கு போயிட்டு வந்தாலே நம்ம ஆன்மாக்கள்லாம் துவாதசாந்தத்தில் வச்ச ஒரு புண்ணியமானது கிடச்சி போயிடும். ஆகையினால பாரத்வாஜ ரிஷி என்ன பண்ணுறார், கருங்குருவியாக இருக்கும் பொழுது மதுரை எம்பதியை போய் பிரதட்சணம் பண்ணுறார். அப்போது சுவாமி கருங்குருவிக்கு உபதேசித்த படலம்னு சொல்லி 64 திருவிளையாடல்ல ஒரு திருவிளையாடல். அப்போ அந்த கருங்குருவிக்கு இந்த வேதத்தினுடைய விழுப்பொருளை சுவாமி சொல்லி கொடுக்குறாரு. வேரில் ஊற்றினா கிளைகள் பூரா நல்லா இருக்கும். அது போல எல்லா வேதத்துக்கும் உண்டான ஒரு பொருள். திரம்பக மந்திரத்தை சொன்னால் எல்லா வேத மந்திரமும் சொன்னதுக்கு சமமாக இந்த திரம்பக மந்திரத்தை பரமேஸ்வரன் சொக்கநாத பெருமான் கருங்குருவியாக இருந்த பாரத்வாஜ ரிஷிக்கு சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்து அந்த வேதங்கள் பூரா முழுமையாச்சு. அப்போது நம்ம எவ்வளவோ விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். இந்த மனசானது பக்குவப்படும் பொழுது கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ கற்றுக்கணும்னு நினைக்கும் பொழுது நல்ல ஆன்மாக்களை தொடர்பு கொண்டு நம்ம அதன் வழியில் போயிடணும். ஆனால் நடுவில் என்ன பண்ணும், இந்த காமக்ரோத லோக மோகாத மாத்திரம் என்ன பண்ணும், ஏதாவது கேளிக்கைகளில் ஈடுபடுற மாதிரி செல்ஃபோனில் ஏதாவது பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். இது வேணும் தான் சித்தின்பம் வேண்டும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுவாமிகிட்ட வரணும் தான். ஆனால் ஒரு இடத்துல நம்ம மாறணும்னா திருப்பி அந்த பக்கம் போகக்கூடாது. போன வருடமே அந்த இது சொன்னோம் இல்லையா, நரியும் சிங்கமும் துரத்திட்டு போகும் பொழுது ஞாபகம் இருக்காது. இலங்கை ஜெயராஜையா ஸ்பீச்சில் சொல்லுவார், பேசுவதால் பயனில்லைன்ற தரப்பில் அவர் பேசியிருக்கார். என்ன பண்ணதுன்னா, ஒரு நரி சிங்கம் துரத்துது. நரி வேகமாக ஓடிட்டு இருக்கு. ஒரு சின்ன குகைக்குள்ளே போய் நரி உள்ளே மாட்டி உள்ளே சிங்கத்தை உள்ளே போய் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் உட்காந்துருக்கு. நரி தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கும்போது, காதே நீ எனக்கு என்ன உதவி பண்ணுங்கும் பொழுது சிங்கம் உருமுறை சத்தத்தை கேட்டு சிங்கம் ஓடுன்னு உனக்கு மூளைக்கு செலுத்தி ஓட வச்சதே நான் தான். சரி ரைட். மூக்கை என்ன பண்ணேன்னா, நீ ஓடுறதுக்கு மூச்சை இழுத்து ஓடுறதுக்கு எனர்ஜியை கொடுத்ததே நான் தான். காலை என்ன பண்ணேன், நான் தான் அவன் உடம்பை தாங்கிட்டு போனேன். ஒரு பார்ட்டாக கேட்குது. வாழை பார்த்து நீ என்ன பண்ணணுன்னு எனக்கு பயம், அதனால 2 காலுக்கு நடுவில் உள்ளே வந்துட்டேன் நான் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு வாழை மட்டும் லேசாக வெளியில் விட்டு தான். சிங்கம் என்ன பண்ணுதான், வாழை பிடிச்சி மொத்தமாக எடுத்து சாப்பிட்றது. அது போல் நம்ம மனசு என்ன பண்ணுமா, தப்புன்னு தெரியும். ஏன்னா சுவாமி உள்ளே இருக்காரு. நீ விபூதி ருத்ராட்சத்தோடு இருக்க, உன்னுடைய தகுதிக்கு இந்த செயலை செய்யாத வேண்டாம், இதை கடந்து சுவாமின்னு ஒருத்தர் இருக்க. ஏன்னா சுவாமி நமக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறது எதை உணரும்னா, நம்ம மனசுக்கே தெரியும் எது தப்பு எது சரின்னு. இந்த தப்பு இதை செய்யாத வேணான்னு சுவாமி தான் அந்த நல்ல மனசாக இருந்து உணர்த்துவார். ஒரு தடவை தான் செஞ்சு பார்த்துருவோமே, அதுக்கப்புறம் நம்ம அதை திருத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நரி எப்படி சின்னதாக வாழை மட்டும் விடுற மாதிரி நம்ம மனசுக்கு தெரிஞ்சே ஒரு தவறு செஞ்சோம்னா அது என்ன பண்ணுமா, இதுதான்டா வாய்ப்புன்னு சொல்லிட்டு மொத்தமாக எப்படி பெரிய வெள்ளத்தில் நம்மளும் சேர்ந்தோம்னா நீந்த முடியாமல் அடிச்சுட்டு போகிற மாதிரி போயிடுமா. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல விஷயம் கிடைக்கும் போது அதை இறுக்கி இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியும் கெட்டியாக பிடிச்சிட்டு நல்லோர் நட்பு நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறவங்களோட இருந்துடணும். அடுத்தவங்களை பற்றி குறை பேசுகிறதோ அடுத்தவங்களை குற்றம் சுமத்துறதுக்கோ இந்த பிறவி நம்ம எடுக்கலை. அதனால பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகையினால இந்த மாதிரி பேசுகிறவங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் நீயே நினைவின்றி ஆடுற அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பேச நம்ம மாற்றி விட்டுறணும். அப்படி பண்ணி தான் நம்ம நல்வழிக்கு கொண்டு வர முடியும். அப்போ பாரத்வாஜ ரிஷிக்கு மதுரை எம்பதியில் சொக்கநாத பெருமான் வேதத்தினுடைய விழுப்புரனான திரயம்பக மந்திரத்தை கொடுத்து அவருக்கு எல்லாம் எந்த ஒரு வித்தைக்கும் குருநாதனுடைய இது இல்லாமல். அதே மாதிரி ஒரு வேதம் கற்ற
வேதவியாசர் வேதத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மாணவனுக்கு வேதம் சொல்லி கொடுக்குறா. முழுமையாக சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஒழுங்காக சொல்லிட்டாருன்னா இந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம் இருக்குது, ஆலமரத்தில் இருக்கக்கூடிய அதாவது பூ வந்து கனியாயிடும், சொல்லலை சரியாக தவறு இருந்ததுன்னா அந்த இலைகள் கூட கீழே வந்துருங்கிற மாதிரி ஒரு இவர் என்ன பண்ணுறார், அந்த சிஷ்யன் பிரதான சிஷ்யன் என்ன பண்ணுறார், வேதத்தை சொல்ல ஆரம்பித்து 2வது செகண்டே வந்து கடகடகடன் எல்லா இலைகள் விழுந்துருது. அப்படி என்ன தப்புன்னா குருவணத்தை சொல்லாமல் ஆரம்பிச்சிருக்காரு. அதனால நிறைய பேர் வந்து எடுத்த உடனே நமச்சிவாய வாழ்க்கைன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. முதல்ல நால்வர் வணக்கம் சொல்லணும், அப்புறம் தொல்லையிலும் பிறவி சூடும் தலையை நீக்கி அதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நமச்சிவாய வாழ்க்கை உள்ளே போகணும். அதை நித்தமும் 6 மணிக்கு பாராயணம் பண்ணுறவங்களாம் அதை சொல்லணும். நிறைய பேர் சொல்லுவீங்க, சொல்லாமல் இருக்கிறவங்க அதை நம்ம சொல்லிக்கணும். குரு வணக்கம் இல்லாமல் எதை தொடங்கினாலும் அது வந்து சித்தி ஆகாது. அது பாத்திரம் இல்லாமல் நம்ம அன்னம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால குரு வணக்கம் ரொம்ப முக்கியம். இப்போது சைவத்தினுடைய தர்மம்னு ஒன்று இருக்குது. அறத்தான் வருவதே இன்பம். அறங்கிறது தர்மம். தர்மத்தினால தான் உள்ளே போக முடியும். முதல் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், திருநீர் விபூதி, இந்த விபூதி ருத்ராட்சத்தோட திருமுறை புஸ்தகத்தோட இருக்கோம் நம்ம சைவர்கள். இந்த சைவர்கள் அப்படிங்கிறதுக்கு முதல்ல அங்கீகாரம் எதுலான்னா சமய தீட்சை. இந்த சைவ சமயத்துக்குள்ளே நம்ம உள்ளே வரணும் அப்படின்னா ஒரு ஒரு யாகசாலை இருக்கணும். யாகசாலை போட்டு ஒரு குருநாதர் இது பண்ணி அவர் சிவாக்னியை வந்து சாட்சியாக வச்சுட்டு குருநாதர் மாம் அதிட்டாய சிவபெருமானே நீங்கள் என்னுள் புகுந்து இந்த ஆன்மாவுக்கு சிவதீட்சை வாங்கி கொடுக்கும், சிவதீட்சை பண்ணி வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு குருநாதர் உங்களுக்கு பஞ்சாட்சர உபதேசம் பண்ணுவார். அதை நீங்கள் சைவ அனுஷ்டானம் பண்ணி திருநீர் ருத்ராட்சத்தோட பஞ்சாட்சர ஜபத்தை பண்ணணும். அதுதான் என்ன ஆகுமா, சாதாரணமாக நம்ம வந்து ரூபா நோட்டு வச்சுக்கிறதுக்கும் அதே மாதிரியான ஜெராக்ஸை வச்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் அதுதான். நம்ம இந்த ரூபா நோட்டாக மாறணும்னா தீட்சை வாங்கினா மட்டும்தான் நம்ம செல்லுபடியாகும். நம்ம எவ்வளோ தர்மங்கள் பண்ணாலும் அதுக்கெல்லாம் அத்தாட்சி என்னதான் வந்து தர்மம் பண்ணாலும் கணவன் மனைவியாக சேர்ந்து பண்ணால் தான் அந்த தர்மம் வந்து எழுதிக்கொள்ளவே படுமா, அக்ஷப்பே ஆகும். இல்லைன்னா கணவன் மனைவியாக சேர்ந்து பண்ணாத தர்மம் என்றைக்குமே பலனை கொடுக்காதுங்கிறாங்க. அதனால தான் சங்கல்பம் எது பண்ணாலும் கணவன் மனைவியாக சேர்ந்து தான் போகணும். கேட்டாடனம் போனால் கணவன் மனைவியாக சேர்ந்து தான் போகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் தனியாக மட்டும் போக மாதிரி ஒரு சூழல் வந்தோன்னா நம்ம பெரியவங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்களுடைய வஸ்திரம் ஏதாவது பக்கத்தில் கையில் வச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. கங்கையில் ஸ்நானம் பண்ணுறோமா, சரி வீட்டுக்காரர் வேறு ஏதாவது வேலையில் லீவு கிடைக்கலையா, நீங்கள் மட்டும் போகிறீங்களா, இப்போ வீட்டுக்காரருடைய ஒரு துண்டை எடுத்துகிட்டு போயிடணும். அவருக்கு உங்கள் கூட இருக்கிற மாதிரி நினச்சிட்டு கங்கையில் ஸ்நானம் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்நானத்துக்கான பலனும் தவிர நீங்கள் மட்டும் போனீங்கன்னா வந்து பிரயோஜனமே இல்லை. அப்படிங்கிற எதுக்கு பிரயோஜனம் இல்லை, இல்லை ஆன்மாவுக்கு போனால் அது ஒரு உணர்வு வரும். விஸ்வநாத பெருமானை பார்த்துட்டீங்க எல்லாரும், பார்த்துட்டு நேராக காமேஸ்வர பெருமானுடைய ஆலயத்துக்கு வந்து காமேஸ்வரத்தை எல்லாம் நல்லபடியாக போயிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சுவாமிக்கு எல்லாம் போய் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அப்போ இவங்களெல்லாம் பார்த்தோன்னே நாங்களும் அந்த புண்ணியத்தை பெற்றுட்டோம்னு வச்சுங்களேன். யார் விசேஷ தீட்சை வாங்கிட்டு விசேஷ தீட்சை வாங்கினவங்கெல்லாம் என்ன பண்ணணுமா, நடு நிசையில் 4வது காலம்னு இருக்குது. அப்போது சுவாமியை ஸ்மரணம் பண்ணிட்டு சிவாயிரம் மட்டும் திருப்பி படுத்துக்கணும். அப்படிலாம் கட்டுப்பாடுகள் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் சுருக்கி சாப்பாடு மட்டும் இல்லை, அத்தனை இன்னைக்கு மத்தியானம் அண்ணா வந்து சாப்பாடு போடுவார் பாருங்க, என்னென்ன பதார்த்தம் இருக்கோ எல்லாம் வந்து சாப்பிடுவோம்ல. அப்போது பூஜையை மட்டும் வந்து ஆன்மார்த்த மூர்த்தி அதெல்லாம் சுருக்கமாக நீங்கள் பண்ணிக்கலாம். சொல்லிக் கொடுக்கும்போது சுருக்கமாக பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணுறது. இப்போ பிள்ளையார் பூஜைனா என்ன பண்ணுறோம், மஞ்சள் பிள்ளையார் வச்சுக்கிறோம், அருகம்புல் புஷ்பம் வச்சுக்கிறோம், தேங்காய் வெத்தலை பார்க்க போலத்தோட முடிஞ்சிடுது. ஆனால் ஆகமங்களில் கரும்பு துண்டு இருக்கான், பஞ்ச பக்ஷணம் சொல்லக்கூடிய பக்ஷணங்க வகைகள்லாம் இருக்குது, அன்னவகைகள் இதெல்லாம் இருந்து நெல் பொறி அப்பமோடு அவள் பொறினாங்க பொறி உருண்டை இத்தனை விஷயங்கள் பண்ணி தான் பிள்ளையார் பூஜை பண்ணணும்னு இருக்கு. ஆனால் சுருக்கமாக பண்ணுறேன்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. சுருக்கமாக இப்போ எங்கேயாவது பிள்ளையார் பூஜை இத்தனை பக்ஷணம் வச்சு பண்ணுவோமா. அப்போது சுவாமி இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா அப்படி பண்ணால் அது ஒரு விஷயமே வேற இல்லைம்மா இல்லையா. அப்போது சிவபூஜை மட்டும் ஏன் நீங்கள் தேவாரம் பாடுங்க, திருவாசகம் பாடுங்க, ஆனால் பாடிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே பண்ணொத்து பாடணுன்ற எண்ணம் வந்து பண்ணோட பாடுங்க, எவ்வளோ அழகாக இருக்கும். அதுபோல் சிவதீட்சை வாங்கிட்டு சுருக்கமாக பண்ணால் போதும், சுவாமி ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பண்ணால் போதும். ஏன் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 4 மணிக்கு எழுந்திருந்து பழக்கப்படுத்துவோமே. ஒரு 45 நாள் 4 மணிக்கு எழுந்திருந்து பழக்கப்படுத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன், அலாரமே வேணாம், உங்கள் சரீரம் டன்னு எழுந்திருந்து நின்றுடும், தூக்கம் வராது. சரீரத்தை பழக்கணும்னு சொன்னால் பழக்கணும்னு சொல்லி மைக்கில் உட்காந்துட்டு நான் பழக்கிறேன் என்னன்னா 2 நாள் இருந்து 3 நாள் வரைக்கும் 4வது நாள் ஏதாவது வேலைன்னா அப்புறம் அசந்துருச்சு.
அதை மனுஷ ஜென்மா தானே. நான் ஓப்பனாக ஒத்துக்குவேன், தவிர விபூதி ருத்ராட்சத்தோட உட்காந்து மைக்கில் பேசுனா நான் என்னமோ கைலாயத்துலேருந்து நேரில் வந்தேன், அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் மனிதர்கள் தான். மனிதர்கள்லேயே ஆதிஜீவனா பிறந்து காமேச பெருமான திருமேனி தீண்டக்கூடிய பிராப்தத்தை அந்த ஜென்மாவில் எனக்கு சுவாமி கொடுத்துருக்காரு. அதனால மதித்து சுவாமி சொல்ற மாதிரி வாய்த்தது ஈரோ ஒரு பிறவி மதித்திடுங்கிறாரு. அது போல பிறவியை மதிக்கணும் இல்லையா? நம்ம மனுஷ ஜென்மாவா பிறந்திருக்கோம், திருநீர் ருத்ராட்சம் பூசக்கூடிய பிறவியை கொடுத்துருக்கார் அப்படின்னா நான் ஆதிஜீவனா பிறந்து காமேச பெருமானுடைய திருமேனியை தீண்டக்கூடிய ஒரு அற்புதமான பிரிவை இறைவன் கொடுத்துருக்காரு, அதை நான் மதிக்கணும். அப்போ 45 நாட்கள் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். நம்ம முதல்ல ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அக்ரிமெண்ட் முதல்ல போட்டுக்கணும். நம்ம விளக்கை ஏற்றி வச்சு நம்ம சாமிகிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். இருந்து 45 நாள் 4 மணிக்கு அப்புறம் பூஜை பண்றதெல்லாம் 2வது வருஷம் ஏந்திருப்போமே அப்படின்ட்டு ஒரு 45 நாள் நீங்க ஏந்திருந்து பாருங்களேன். 46வது நாள் சுவாமி கரெக்டாக எழுப்பிட்டுருவார் உங்களுக்கு. ஒரு 15 நாளே அது பழகிடும். 46வது நாள் சுவாமி சரீரத்தில் அலாரமே தேவையில்லை அடிச்சு எழுப்பி விட்டுருவார். அப்போ 4 மணிக்கு எழுந்திருந்து பழகிட்டோமா, அப்போ சைவ சந்தின்ற ஒரு முறைப்படி ஒரு குருநாதர். ஏன்னா சைவ சமயத்தில் இது ஒரு விஷயம் இருக்குமா, குருநாதர் சிஷியனை தேர்ந்தெடுக்குவாரா? நல்ல சிஷியர் குருநாதர் தான் தெரியும். ஆனால் சைவத்தில் எப்படி இருக்குமா, குருநாதர் தேர்ந்தெடுக்கணும். நல்ல குருநாதரை தேர்ந்தெடுக்க முன்னாடி அவரை அவருக்கு சீர்தூக்கி பார்த்துக்கணும். ஆமாம், டக்குன்னு போய் மைக்கில் உட்காந்து பேசுகிறார், மதுசூதன குருக்கள் வந்திருக்காருன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கோயில் எல்லாத்துட்டையும் அன்பா பேசுகிறேனா, எல்லாத்துட்டையும் சைவ சமயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேனா, சிவ சிந்தனையில் இருக்கேனா, சிவத்தை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டான்ற மாதிரி ஒரு பக்குவத்தில் இருக்காரா குருநாதர்? ஏன்னா குரு எப்படியோ சிஷ்யனும் அப்படின்னா. நான் பாட்டுக்கு சாமி பூஜையை வேற யாராவது பூஜை பண்ண சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறி வேற யாராவது ஒரு பூஜை பண்ண போயிடுறேனா, இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும்னே. சுவாமி தான் அப்படின்ற பற்றோடு இருக்கணும்ல. அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நான் முதல்ல அனுஷ்டானத்தை கடைபிடிக்கிறேன்னா, எல்லாம் நானும் உங்கள் கூட உட்காந்து ரவா தோசை சாப்பிட்றேன்னா, இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அனுஷ்டானம் சுவாமி நமக்குள்ளே வர்றாருன்னா அதுக்கு முதல் தகுதியே முதல்ல அகத்தூய்மை, மனச தூய்மை. புற தூய்மைன்னு ஒன்று இருக்குது, போஜன ஆச்சாரம் இருக்குது. சாப்பாட்டில் முதல்ல ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும். நம்ம என்னடா அது நாங்கள் எல்லாம் அப்படிலாம் இல்லை, எல்லாம் வைத்து அதில் நான் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவங்க சமைக்கக்கூடியவர்களுடைய குணமும் இந்த சாப்பாட்டில் வரும். அப்போ என்ன பண்ணணும், அவங்க அடியார் பெருமக்கள் திருநீர் ருத்ராட்சத்தோடு இருந்ததுன்னா தாராளமாக நம்ம சிவபூஜை பண்ணிட்டு சாப்பிட்றலாம். நம்ம ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படிங்கும் பொழுது அவர் சிவச்சந்திரையில் இருப்பாரா, அவர் குளிச்சிருப்பாரா, குளிக்காமல் இருப்பாரா, அவர் மாம்ச பக்தனம் பண்ணிட்டு இருப்பாரா, இல்லை மதுரை வீர சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தாரா, இதெல்லாம் பார்க்கணும்ல. அப்போ அந்த குணமானது நமக்கு வரும். ஆகையினால தான் முதல்ல என்ன பண்ணணும், அடியார் பெருமக்கள் உள்ளத்தூ அகத்தூய்மை ஒன்று புற தூய்மைன்ற ஒன்று வேணுங்கிறதுனால தான் இந்த போஜன ஆச்சாரங்கிறது ஒன்று வேணும். ஆக இப்போ எங்களுடைய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய நண்பர்கள், நாங்கள் எப்போ வெளியில் இருந்தமே சாப்பிடவே விடாத விட்டோமோ அதுலேருந்து சில அம்மாக்கள்லாம் வெளியிலே சாப்பிடாம விட்டாச்சு. தண்ணி கூட கையிலேருந்து கொண்டு போயிடுறது சில அடியார்கள்லாம். திருவாசனை முற்றோதல் பண்ணாலும் முழுமையாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பழத்தை சாப்பிட்டு வந்துடுறது, அப்படிலாம் இருக்காங்க. ஆனாலும் சிவனடியார்கள் சிவத்தன்மையோடு பண்ணும் பொழுது நம்ம அதை ஆகாரம் பண்ணிடலாம். இருந்தாலும் நம்மளால் இருந்து பார்க்க முடியுமான்ற வைராக்கியத்துக்காக தான் இருக்காங்களோ தவிர நான் இப்படி இருக்கேன்ற பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு இப்படி இல்லை. எதுக்காக சொல்ல வரோன்னா, அந்த உணவை தாண்டி அவர்களுடைய குணமும் வந்துடும். இதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு கதை சொல்லுவாங்க. பெரிய ரிஷி மனத்தில் தபஸ் பண்ணிட்டு இருந்தாரா, வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் இந்த கதையை. தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் அவர் சன்னதியில் நமஸ்காரம் பண்ணாவே போதும், பக்தர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நடந்து வந்துட்டு மகாராஜாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. இந்த ரிஷியை கொடுத்து தன்னுடைய அரண்மனையில பெரிய விருந்து வைக்கிறார். விருந்து வச்சோன்னே என்ன பண்ணிடுறார், இவர் காட்டுக்கு வந்துடுறாரு ஒரு பாட்டு விட்டல. ஏன்னா அவங்க பசி தூக்கம்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ ராஜா சொல்லிட்டான்னு அவருடைய அன்புக்காக சாப்பிட்றார். வந்த உடனே அங்கே இந்த அரண்மனையில் இருந்த அவருக்கு பரிமாறின கிண்ணங்கள், தங்க கிண்ணம், டம்ளர், பூஜா அதெல்லாம் காணும். அதெல்லாம் கேட்கும்பொழுது மந்திரி சொல்லிவிட்டா நம்ம ஜாமியார் தான் எடுத்துகிட்டு போனார். ஏன்னா அது மகரிஷியாக இருக்கார், சாமியாராக இருக்குது, ஒரு போய் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு அங்கே போய் ராஜா நமஸ்காரம் பண்ணி அதை காண வேண்டி எடுத்துனேன். ஆமாப்பா, என்னையே தெரியாமல் நான் எடுத்துட்டு வந்துட்டேன், அதுக்கு இப்போ பரிகாரமாக இனிமேல் இந்த ஆன்மா இந்த சரீரத்துக்கு போகிற வரைக்கும் நான் எங்கேயுமே சாப்பிட மாட்டேன்டா அப்படின்னாரு. ஏன்னா அந்த ராஜா என்ன பண்ணான்னா, அந்த பாத்திரங்கள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய படைபலத்தினால ஒரு சிற்றரசில் போய் முற்றுகிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவான். முற்றுகிட்டு அடிமைப்படுத்தி அங்கே நல்ல பொக்கிஷங்கள்லாம் தூக்கின்னு வந்துடுவான். அந்த மாதிரி தூக்கின்னு வந்த பாத்திரமா அதெல்லாம். அப்போ அதை சாப்பிடும்போது என்னாச்சு, இவருக்கு அதை எடுத்துகிட்டு போகணும்னு இருந்தாலும் எடுத்துகிட்டு விட்டார். பற்றற்ற துறவிகளுக்கே இந்த மாதிரி சூழ்நிலைன்னா
அங்கே எந்த மாதிரியான குணத்தில் அந்த அண்ணன் இருக்கோ அந்த குணம் நமக்கு வந்தே தீரும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. என்னடா அது நீ வந்து கண்டிஷன் போறியா சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சா அது நான் பொறுப்பு இல்லை இல்லையா? ஏன்னா சுவாமி நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் கட்டுப்பாடுகள் இருந்தால் தான் சுவாமி இருப்பார். இதை தாண்டி நான் தான் சொல்கிறேன், சிவனடியார்கள் விபூதி ருத்ராட்சத்தோட தாராளமாக சிவாயனமான்னு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷமாக இருந்தாலும் சாப்பிட்டோம்னா அது நமக்கு அமிர்தமாக தான் மாறும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போது அதுக்கு தான் போஜன ஆதாரன்றது ஒன்று. இப்போ இந்த சிஷ்யனுடைய ஆன்மாவை குருநாதர் வாகீஸ்வரிய கர்ப்பத்திலிருந்து வாகீஸ்வரர்கிட்ட திருப்பி வாங்கி தன்னுடைய சரீரத்துக்குள்ளேருந்து திருப்பி அந்த சிஷ்யனுக்கு கொடுத்து அடுத்த சிவ பூஜையும் சிவாக்னி ஆராதனையும் விசேஷ தீட்சையிலே கொடுத்துருவார். விசேஷ சமய தீட்சை பண்ணிட்டோம்னா பஞ்சாட்சர ஜபத்துக்கு மட்டும்தான் நமக்கு அதிகாரம். சைவானுஷ்டானத்துக்கும் பஞ்சாட்சர ஜபத்துக்கும் விசேஷ தீட்சை பண்ணியாச்சுன்னா சிவ பூஜைக்கும் அக்னியில சிவபெருமான வழிபடக்கூடிய தன்மைக்கும் நமக்கு அதிகாரத்தை கொடுக்குறார் அந்த குருநாதர். சரியா? இப்போ குருநாதர் கொடுத்துட்டார் அப்படின்னா நம்ம பூஜை பண்ணலைன்னா தெரியுமா ஆகும்? குருநாதர் ரைட்டு. இப்போ சைவத்தில் குருநாதரை சிஷ்யன் தான் தேர்ந்தெடுக்கணும். சிஷ்யன் குருநாதரை தேர்ந்தெடுத்து தான் அந்த குருநாதர் உடனே தீட்சை கொடுத்துருவாரான்னா குருநாதருக்கு ஒரு லட்சணம் சொல்லியிருக்கு. ஒரு சக்காலம் அந்த சிஷ்யனை சோதனை பண்ணணும். தர்மப்படி வாழ்கிறானா, இக்கட்டான சூழ்நிலையில அதர்மப்படி வந்து நடந்துக்கிறானா, அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை பண்ண சொல்லணும். இப்போ எடுத்துக்காட்டா இவருக்கு வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிட்றது தான் பிடிக்கும்னா ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு அவனை சொல்ல வைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவன் வெளியில் வர்றானான்னு பார்க்கணும். இப்படிலாம் பரீட்சை பண்ணணும். நான் எடுத்துக்காட்டுக்கு அந்த சின்ன விஷயத்த சொல்கிறேன், அதுக்காக ஆகம புஸ்தகத்தில் ஸ்வீட்டுலாம் சொல்லலை. ஒரு காலம் வந்து அவன் பரீட்சை பண்ணணும். அந்த சிஷ்யனை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள்லாம் அவன் தியாகம் பண்ணக்கூடிய அதுலேருந்து விடுபடக்கூடிய தன்மையில் இருக்கான். ஒரு வருட காலம் அவனை வந்து தன்னுக்கு சிஷ்யனாக வச்சுட்டு அவனுடைய வாழ்க்கையில் நடவடிக்கைகளை கண்காணித்து அப்புறம் தான் அவனுக்கு மூலமந்திர உபதேசமே பண்ணணும். குருநாதர் உபதேசம் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த சிஷ்யன் திருப்பி விசேஷ தீட்சை பண்ணி வைங்க அப்படின்னு போய் சிஷ்யன் கேட்கலாம். ஆனால் உடனே பண்ணுவாரான்னா அந்த பக்குவம் வந்துடுத்தான்னு குருநாதர் சோதிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு 5 நாட்கள்லேயே சமய தீட்சை பண்ணிட்டு இவர் பக்குவமாக இருக்கான்னா டைரெக்டாக அவர் வந்து விசேஷ தீட்சையை கொடுத்துடலாம். ஆனாலும் குருநாதர் நினச்சிட்டாருன்னா 4 நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. சத்யா தீட்சா அப்படின்னா அந்த நிமிஷமே குருநாதர் நினைத்த நிமிஷமே புண்ணிய காலம் தான், உடனே பண்ணிடலாம். அப்படிலாம் ஆகவங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சிஷ்யனானவன் குருநாதரை தேர்ந்தெடுக்கிறார். குருநாதர் அந்த சிஷ்யனை பரீட்சை பண்ணி சமயாதி தீட்சைகள் கொடுக்குறார். அடுத்து நிர்வாண தீட்சை ஒன்று. நிர்வாணம்னா வஸ்திரம் இல்லாமல் தெரியறதுக்கு பேர் நிர்வாணம் இல்லை. இந்த ஆன்மா போகாயதன தேகே, இந்த சூத்திர தேகம்னு ஒன்று உண்டு. மேலே சிரசில் வந்து முடியை எடுத்து அந்த முடியில வந்து நூலை கட்டி அந்த நூலில் 5 விதமான முடிச்சு போட்டுருவாங்க. முடிச்ச போட்டு இந்த ஆன்மா வந்து எத்தனையோ ஜென்மாக்களில் பண்ணக்கூடிய சஞ்சித கர்மா, அத்தனை ஜென்மா, இந்த ஜென்மால அந்த அந்த கர்மாவை நீக்கி பூஜையை கொடுத்துட்டார் விசேஷ தீட்சையில. இவன் எப்படி இருக்கான்னு, ஏன்னா பூஜை பண்ணணும்னா அந்த ஆன்மா சுத்தமாக இருந்தாலும் அந்த சுத்தப்படுத்தியாச்சு ஆன்மாவை. ஆனால் அந்த இந்த பண்ணக்கூடிய பாப புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி பிறவின்றது ஒன்று வருது இல்லை, இந்த பிறவியை நீக்கணுங்கிறதுக்காக தான் நிர்வாண தீட்சை. நிர்வாணம்னா நான் எதுவுமே இல்லாத தன்மை தான் நிர்வாணம். இந்த நிர்வாண தீட்சைங்கிறது என்னன்னா ஒரு கலை மந்திர பத வர்ண தத்துவ புவன கலா அப்படின்னு 6 அத்வாக்கள். அத்வானா வழிகள். இந்த 6 வழி மூலமாக இந்த ஆன்மா வந்து என்னென்ன பண்ணியிருக்கோ அத்தனை போகாயதன தேகம்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்மா ஒரு ஜென்மாவில் ஆணா பிறக்கும், பெண்ணா பிறக்கும், அழியா பிறக்கும், அதாவது குருடா பிறக்கும், கூண் விழுந்த மாதிரி பிறக்கும், காய்கால் இல்லை. இத்தனை பிறவியை எடுத்து ஒரு புவனங்கள், இப்போ பூலோகத்தில் பிறக்கிற மாதிரி புவர்லோகம், சிவர்லோகம், இந்த மாதிரி எத்தனை புவனங்கள் இருக்கோ அத்தனை புவனங்களையும் இந்த ஆன்மாவை பிறக்க வச்சு எல்லாம் அவருடைய பாப புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அனுபவிக்க வைக்கணுமா. எல்லாத்தையும் ஒரு கலையை விசர்ஜனம் பண்ணும் பொழுது என்ன ஆகுமா, இந்த சந்திர கிரகணம் வரும் பொழுது பாதி, அதாவது லேசாக விடுபட்டு அந்த சந்திரன் விழுகிற மாதிரி இந்த ஒரு கலை, அந்த சாந்திதீத கலை, சாந்தி கலை, வித்யா கலை, புரிட்டா கலை, நிவர்த்தி கலைன்னா 5 கலைகள் உண்டு. இந்த சைவத்தில் இதுதான் ரொம்ப முக்கியம். சாந்திதீத கலை, சாந்தி கலை, வித்யா கலை, புரிட்டா கலை, நிவர்த்தி கலை. அடுத்து சிவமூல மந்திரம் ஈசான தத்புருஷ அகோர வாமதேவ சத்யோஜாத ஹிருதய சிரசி சிகா கவச்ச நேத்திர அஸ்திரம். இதுதான் சைவத்தில் இன்றியமையாத ஒரு விஷயம். என்னன்னா இது தெரியலன்னா சைவனே இல்லை. சைவானுஷ்டானத்தில் இதுதான் பண்ண போகிறோம். அதுதானே அருளாளர்கள் திருமுறைகள் எதை நீ பண்ணாலும் சைவானுஷ்டானா இதை பண்ணித்தான் ஆகணும். இதன் மூலமாக தான் அவனுக்கு தீட்சையும் ஆகுது.
அப்படின்னா இதை நம்ம நல்ல ஆச்சாரி குருநாதரை தேர்ந்தெடுத்து சமயாதி தீட்சையை வாங்கிட்டு அந்த தீட்சை வாங்கும் பொழுது எடுத்த உடனே போய் எனக்கு சமய தீட்சை பண்ணி வைங்கன்னு சொல்லி கேட்கறத விட இந்த தீட்சையினால என்ன, தீட்சைனா என்ன, இந்த சமய தீட்சை பண்றதுனால இந்த ஆன்மாவுக்கு என்ன பிரயோஜனம், இந்த சமய தீட்சை பண்ண உடனே நான் எப்படிலாம் என்னுடைய வாழ்நாளில் நான் நடந்துக்கணும், இந்த சைவ சமயம் சைவ சந்தியானுஷ்டானம் சைவ சந்தின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எந்த நேரத்தில் இதை நான் பண்ணணும். இப்போ நான் வேலைக்கு போகிறேன், ஒரு டீச்சராக இருக்கும், அல்லது ஒரு ஏதாவது வியாபார ஸ்தாபனம் வச்சுருக்கோம், அல்லது இப்படிலாம் இருக்கும், அல்லது பெண்கள்லாம் இந்த மாத விளக்குலாம் இருக்குது, அப்போ அந்த ருத்ராட்சம் தெரிஞ்சுக்கலாமா, அப்போ நான் எப்படிலாம் இந்த பூஜையை பண்ணணும், இது எல்லாமே யார்கிட்ட கேட்கணும், தீட்சை பண்ணி வைக்கக்கூடிய குருநாதர்கிட்ட. தீட்சை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு தெரிஞ்சுட்டா அதுபடி நடக்கணும் இல்லையா. கற்றபின் நிற்க அதற்கு தக, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் குருநாதர்கிட்ட நம்ம தீட்சையை பண்ணிக்கணும். இன்னொரு விஷயமா தீட்சைங்கிறதுல என்னமோ பெரிய விஷயம், அதெல்லாம் நம்ம பக்கத்துலேயே போக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் எல்லா அடியார்கள் மத்தியில் ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கு. சுவாமி உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டாருன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு சுவாமி உங்களை நகர்த்தி கொண்டு போயிடுவார். அப்போ யாரும் தீட்சை பண்ணிக்கலன்னா சாமி என்ன உங்களுக்குள்ள வரலன்னா அர்த்தம். இதனால் நீங்கள் வருத்தப்பட்டாலும் சரி வேறு வழியில் அதை சொல்லித்தான் ஆகணும். இறைவன் உங்களுக்குள்ள வந்துட்டார், இறைவனை உணரணும் அப்படின்னா தீட்சை பண்ணிக்கணுன்ற ஆசை வரணும் இல்லையா. ஆசை வந்துருக்கு அப்படின்னா ஒரு குருநாதரை வச்சு தீட்சை பண்ணிக்கணும். சிவதீட்சை வாங்கிட்டு சைவ சந்தியானுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் பண்ணும்பொழுது ஒரு 30 நிமிஷம் முடிக்கும். அதுக்கப்புறம் 5 நிமிஷத்தில் நீங்கள் கடன்னு பண்ணிட்டு நான் உங்கள் வேலையை பார்க்க போயிடுறது. இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது நமக்கு இல்லையா. முதல்ல இப்போல்லாம் நாங்கள்லாம் காதை இப்படி சுற்றி தொட்டு காதில் இப்படி தொட்டால் தான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்குவாங்க. தலைமை ஆசிரியர் இருப்பார், கணபதி வாத்தியார், எங்கள் ஊர் தான் அவர், காதை பிடிச்சி திருகுவார். இப்போ நான்லாம் போகும்போது இப்படி சுற்றி வரணும், கை காதை தொட்டால் தான் 1ஆம் கிளாஸ், இல்லைன்னா கிடையாது அப்படின்ட்டுவார். இன்னைக்கெல்லாம் பிறந்த உடனே அப்ளிகேஷன் வாங்கிடுங்க, வாத்தியார்ட்ட கொண்டு போய் விட்டுருங்க இல்லையா. அதுபோல தீட்சைக்கு என்னடா தகுதினா சிவத்தை உணரணும், திருமுறையை பற்றி இருக்கணும், அடியார்கள் இடத்துல அன்பு இருக்கணும், அதுதான் நமக்கு தகுதி. எப்படி அந்த காலத்தில் ஆசிரியர்கள்லாம் அப்படி காதை சுற்றி தொட்டு காதை தொடக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா அவனுக்கு பள்ளி கல்வி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தீட்சை அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான விஷயம் என்னன்னா சிவபெருமான் மேல பக்தி, அடியார்கள் மேல ஒரு அன்பு. இது ரெண்டும் இருந்தால் தான் நமக்கு அந்த தீட்சை வாங்கிக்கக்கூடிய தகுதி. தீட்சை வாங்கக்கூடிய தகுதி மட்டும் இருந்தால் போதாது. திருமுறையில் திருவாசகத்திற்கு உருகாதார் உருவாசகங்க உருகிட்டீங்க அப்படின்னா முறைப்படி ஆச்சாரியனை தேர்ந்தெடுத்து காமேச பெருமான் திருவடி கமலங்கள்ல நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லா அடியாறு பெருமக்களுக்கும் சாமானிய சமய தீட்சையானது அதி விரைவில் இந்த மண்டபத்தில், ஏன்னா ஏற்கனவே முஸ்லி சிவாச்சாரியார் பையனுக்கு இங்கே தான் பூனல் போட்டு சிவதீட்சை நடந்த மண்டபம் இது. சமய தீட்சை இந்த மண்டபத்தில் ஆயிருக்கு, நானும் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அதனால இந்த மண்டபத்திலேயே யாகசாலை போட்டு நம்ம அடியார் பெருமக்களுக்கெல்லாம் சமய தீட்சை ஒரு புண்ணிய காலத்தில் பண்ணக்கூடிய வாய்ப்பு அந்த காமேச சிவகாம சுந்தரி சமேத. ஏன்னா சிவபெருமான் எப்போதும் சிவமாக இருப்பார். இந்த சிவத்துக்கிட்ட அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் பக்கத்துல இருந்து சொல்லக்கூடிய அம்பாள் தான் சக்தி. இந்த சக்தி தான் போய் சத்து சித்து அப்புறம் தான் ஆனந்தம். இந்த சத்தா இருக்கக்கூடிய சிவபெருமான் சித்தா இருக்கக்கூடிய பராசக்தியோட சேர்த்து இந்த ஆனந்தம்ன்ற சிவதீட்சையை நமக்கு கொடுக்கணும்னு சிவகாம சுந்தரி அம்பிகா சமேத ஸ்ரீ காமேச பெருமானுடைய திருவடி கமலங்கள்ல பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாரும் தீட்சை பண்ணிக்குவோம். எல்லாரும் சைவ சமயத்துக்குள்ள பிரவேசம் ஆகணும்னாவே சைவன்னு சொல்லிட்டா சமய தீட்சை வாங்கினா தான் அவருக்கு பேரு சைவர். சிவன் அடியார் அப்படின்னு சொல்லிக்கணும்னா சமய தீட்சை வாங்கிட்டவங்க தான் சிவனடியார் அப்படின்னு. எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிராம நிர்வாக அலுவலர் போய் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா முதல் தாரம்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். கல்யாணம்னா இவருக்கு முததாரம்னா அவர் தான் போடணும். நான் என் ஊரில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ என்ன எனக்கு முததாரம் சர்டிஃபிகேட் நம்ம கேட்க முடியாது, அவர் தான் முதல்ல கொடுக்கணும். இவருக்கு முதல் தாரம்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாரா நீங்கள் பதிவே பண்ண முடியும். அதுபோல் சைவன்ற பதிவு பண்ணணும்னா சமய தீட்சை பண்ணிட்டாதான் சைவம். அப்போ எல்லா மக்களும் சமய தீட்சை பண்ணிக்கணும். சமய தீட்சை பண்ணிட்டு சிவத்தை அனுபவிக்கணும். சாதாரணமாக நம்ம எளிவந்த பிரான் நிறைய விஷயங்கள் இருக்கு. உறுதியாக சொல்லணும்னா இந்த ஆளுடைய அடிகள் திருக்கூட்டத்தில் சமய தீட்சை ஏற்பாடு பண்ணும் பொழுது அனைத்து அடியார்களுக்கும் சைவானுஷ்டானம் சிவபெருமான் கொடுத்த விஷயங்களை வச்சு அடியேனே இருந்து சைவானுஷ்டானம் அவங்கள செய்ய வச்சு சொல்லி கொடுக்குற வேற இல்லை, அவங்கள சைவானுஷ்டானம் பண்ண வச்சிடணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கேன். அதனால ஆளுடைய அடிகள் திருக்கூட்டத்துக்கு தீட்சை பண்ணி வைக்கிறோம்.
சைவானுஷ்டானம் பழக்கமா, ஏன்னா சொல்லிக் கொடுக்குற விஷயம் இல்லை, இதுதான் செய்யணும், அவங்கள செய்ய வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் நித்தமும் சைவானுஷ்டானம் பண்ணணும். அதுக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துட்டு அங்கே இருந்து அடியார் பெருமக்கள் எத்தனை பேர் தீட்சை பண்ணிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் சைவானுஷ்டானத்தை சொல்லி கொடுத்து அதை செய்ய வைக்கணும். சொல்லி கொடுத்தா மட்டும் அது இப்படி பண்ணாங்களோ அது அப்படி பண்ணாங்களோ அதெல்லாம் இல்லை. பக்கத்தில் உட்காந்து அங்கன்யாசம் கரன்யாசம் சகரீகரணம் பண்ணணும், அடுத்து அத்திய கல்பனை எப்படி பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் புகுத்ததுக்கு பேர் தான் சிவ ஆச்சாரியர்னு சாமி பட்டத்தை கொடுத்துருக்காரு. சிவாச்சாரியன்றதுக்கு என்ன ஆச்சாரியன் அப்படின்னா சிவபெருமான் இந்த ஆன்மாக்களை பூரா சிவத்திட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியது தான் சிவாச்சாரியார்ன்ற பட்டம். அப்போ இந்த ஆன்மாக்கள் எல்லாம் சிவத்திட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை இந்த ஆதிசைவர்களுக்கு உண்டு. இந்த ஆதிசைவர்கள் என்னமோ அடியார் பெருமக்கள்லாம் விரோதமானவர்கள் அப்படின்ற மாதிரி சித்திரைப்புலாம் நிறைய இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா ஆதிசைவர்களும் திருமுறை தான் உடம்பு, சிவபெருமான் தான் உயிர். ஆகமம் உடம்பு இல்லாமல் உயிர் செயல்படாது. ஆகமம் உயிரா இருந்து இது பாசம். இந்த திருமுறைகள் உடம்பா இருந்து உடம்பும் உயிரும் சேர்ந்தாதான் இந்த சரீரமானது இயங்கினா தான் அனுஷ்டானம் பண்ண முடியும். அனுஷ்டானத்தினால தான் சிவபெருமானை போய் அடைய முடியும். ஆகையினால அத்தனை ஆதிசைவ பெருமக்களும் திருமுறைகளை நித்தமும் நாங்கள்லாம் பஞ்சபுராணம் பாடி ஆத்மார்த்த பூஜையை முடிக்கிறோம். என்னதான் ஆகமத்தில் ஸ்தோத்திர வந்தனம்னு சொல்லிட்டு ஆகமோக்தமான ஸ்தோத்திரங்கள் சொன்னாலும் பஞ்சபுராணம் பாடி முடிச்சுட்டு தான் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய 99% ஆதிசைவர்கள் அனைவருமே பஞ்சபுராணம் சொல்லித்தான் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஆதிசைவர்கள் எல்லாமே சிவாச்சாரியார்களும் திருமுறைகளுக்கு எதிரானவர்களோ சிவனடியார்களுக்கு எதிரானவர்களோ கிடையவே கிடையாது. அதற்கு எடுத்துக்காட்டாக முஸ்லி ஆளுடைய அடிகள் திருக்கூட்டத்திற்கு ஏன்னா பாருங்களேன், சாமானிய சமய தீட்சையில பஞ்சாட்சரத்தை சொல்லிடுறார், விசேஷ தீட்சையில பாபத்தை கூட சம்ஹாரம் பண்ணிடுறார் ஆச்சாரியர். நிர்வாண தீட்சையில எத்தனை இந்த ஆன்மா எத்தனை பிறவி எடுக்கணுமோ அத்தனை பிறவி எடுத்து அத்தனை அதாவது என்ன சொல்றது, இந்த திருவாச்சகத்தில் மணிவாச்சக பெருமான் சொல்ற மாதிரி புல்லாகி கூடாய் புழுவாய் எல்லா ஜென்மாக்களையும் எத்தனை நாயா பிறக்கணுமா, மாடா பிறக்கணுமா, ஆணா பிறக்கணுமா, பெண்ணா பிறக்கணுமா, ராஜாவா பிறக்கணுமா, பிச்சைக்காரனா பிறக்கணுமா, எல்லா பிறவி எடுத்து அந்தந்த பிறவியில என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ எல்லாம் முழுசா அனுபவிச்சிடணுமா. போகாயதன தேகம்னு சொல்லுவாங்க. போகத்தை அனுபவிச்சு முடிச்சிருமா அந்த ஆன்மா. அப்போ அந்த ஆன்மா களைப்பா இருக்குமா. அந்த கலப்பு போறதுக்காக ஆச்சாரியன் இத்தனை ஆகுதி மூலமந்திரத்தினால ஆகுதி கொடுக்கணுமா. ஏன்னா அந்த ஆன்மா பிறந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு திருப்பி முக்திக்கு போகுது அப்படின்னா முக்தி பெற்றோட அந்த ஆன்மா என்ன பண்ணுமா, ரொம்ப அசதியா இருக்கும். அந்த இளைப்பாறும் பொருட்டு ஆச்சாரியன் என்ன பண்ணுவாரா, அவருக்கு அந்த ஆன்மா இன்னும் சம்புடீகரணமா புஷ்டியா இருக்கணும்னு மூலமந்திரத்தினால ஹோமம் பண்ணுவாராம். ஹோமம் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த புவனத்துல பிறக்க வைப்பாராம். இந்த மாதிரி இந்த ஆச்சாரியனானவர் இந்த சூத்திரமான சாந்தியதீதகல சாந்திகளை வித்யாக்களை பரிட்டாக்களை நிவர்த்திகளையில அந்த ஆன்மாவை ஜென்மாக்களையும் பிறக்க வச்சு பிறந்து அத்தனை விஷயங்களை ஒரு கலையும் சமர்ப்பணம் பண்ணும்போது என்ன ஆகுமா, இந்த ஆன்மாவானது ராகு முக்த தேகமா. ராகு தானே சந்திரன் அப்படிங்கிறார் சந்திர கிரகணத்துல. முதல் கலையில என்ன பண்ணுவாரா, லேசா வலிச்சு வருமா. 2வது கலை பண்ணும்பொழுது கால்வாசி சந்திரன் தெரிவார், 3வது பாதி தெரிவார், 4வது முக்கால்வாசி, 5வது கலை போன முழு சந்திரன் மாதிரி 5 கலையை சமர்ப்பணம் பண்ண உடனே அந்த சிஷ்யனுடைய ஆன்மா எப்படி இருக்குமா, அப்பொழுக்கற்று அவன் சிவபெருமான போலவே இதுவும் ஸ்பட்டிகமயமாகிடுமா. ஸ்பட்டிகம் என்ன பண்ணுவோம், எந்த புஷ்பத்தை சாத்தினீங்கனாலும் அந்த கலரா மாறிடும். அதுபோல இப்போ எந்த கலரை யாரை புகுத்த போறோம், இந்த சிஷ்யனுடைய ஆன்மால சிவத்தை புகுத்த போறோம். அப்ப என்ன ஆகும், அந்த ஆன்மா சிவமா மாறிடுமா. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வை யாரா பண்ணி வைப்பான்னா ஆச்சாரியன் தான் பண்ணுவாங்க. சரி, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இந்த சிவதீட்சை பண்ணிட்டாருன்னா என்னடா ஆகும்னா, நம்ம முன்னோர்கள் பண்ண பாப புண்ணியங்கள் எல்லாம் நமக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் சிவதீட்சை வாங்கிட்டு சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை பண்ணிட்டு நிர்வாண தீட்சை ஆயிடுச்சுனாலே இந்த திலோகோமம் பண்ணணும், இந்த ஜாகத்துல ராகு கேது இருக்கு, காலசர்ப்ப தோகம் இருக்கு, உங்களுக்கு அதை பண்ணணும், அதெல்லாம் இல்லை. தீட்சை ஆயிடுச்சுன்னா அந்த வம்சங்கள் பூரா சுபிட்சமாயிடும். சிவம் வந்துட்டாருன்னா அப்புறம் வேற என்ன இருக்கு இல்லையா. சரியா, இப்போ எல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு லேட் ஆகுது, காலசர்ப்ப தோஷம் இருக்கு, உங்களுடைய முன்னோர்கள்லாம் திருப்திப்படலை, நீங்கள் போய் ராமேஸ்வரத்தில் போய் திலோகோமம் பண்ணுங்க, இல்லை அஸ்திரஹோமம் பண்ணுங்க. இதுக்குலாம் சுருக்கமாக ஒரு வழி இருக்கு தெரியுமோ. சுவாமி இப்போ ஆடி 18க்கு எல்லாம்
முன்னாடிலாம் என்ன ஒரு மாசப்பிறப்புக்கும் எல்லா சிவாலயத்திலையும் அஸ்திரதேவர் காவேரியில் போய் தீர்த்தவாரிக்கு போவார். அடுத்து ஒரு மாதப்பிறப்புக்கும் போவார். ஒரு அமாவாசைக்கு தீர்த்தவாரி நடக்கும். மாதப்பிறப்பு அமாவாசைக்கு போவார். அடுத்து புண்ணிய காலத்துக்கு போவார். இப்போ கிரகணத்துக்கு சுவாமி வந்து சமுத்திரத்துக்கோ நதி தீரத்துக்கோ போவார். இதெல்லாம் தீர்த்தவாரி ஆகிட்டே இருக்கும் பொழுது மக்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் கிடையாது, இதுவும் கிடையாது. அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க. இதெல்லாம் நடக்கிறது குறைஞ்சி போனதுனாலேயோ என்னமோ தெரியல, நிறைய துன்பங்களில் உடன்றிருக்கோம், நிறைய இன்பங்கள் அனுபவிக்கிறோம். இருந்தாலும் அதெல்லாம் சிற்றின்பமாக இருக்குது, பேரின்பமாக இல்லை அப்படின்னா இதுதான் காரணமோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஆகையினால எல்லா சிவாலயத்திலையும் ஒரு மாதப்பிறப்புக்கும் அஸ்திரதேவர் போய் தீர்த்தவாரி பண்ணணும். அந்த காவேரி நதியில் ஒரு அமாவாசைக்கும் தீர்த்தவாரிக்கு போகணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம் நம்ம. அப்போது அந்த அஸ்திரதேவர் போய் தீர்த்தம் ஆடும் பொழுது நீங்களும் போய் இப்போ சுவாமி தீர்த்தம் ஆடுறாருன்னா தீர்த்தம் எந்த திசையை நோக்கி போகுதோ அந்த பக்கம் போய் நின்றுக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி ரவுண்டு கட்டிடுறாங்க. அவங்க மேலே பட்ட தீர்த்தம் தான் அஸ்திரதேவரும் தீர்த்தம் ஆடுறாரு. அப்படி இருக்கக்கூடாது. சுவாமி மேலே பட்ட தீர்த்தம் தான் நம்ம மேலே படணும் இல்லையா? இது பக்தியினுடைய வெளிப்பாடு. நந்திகிட்ட வந்து காதை கட்டிக்கலாம் இதை சொன்னோம்னா நம்மள முறையா இல்லையா? ஏன் நந்தியம்பெருமான காது கேட்காதா? நீ ஒரு காதை பொத்திக்கிட்டு இன்னொரு காதை சொன்னா நந்தி கேட்பாரா? யாரோ ஒருத்தர் சொல்லி வச்ச விஷயம் பக்தரோட பக்தியினால பண்றேன் அப்படிங்கிறாங்க. இது எப்படி நம்ம சொல்லணும்? அதெல்லாம் இல்லையா? மனசுல நினைச்சாலே தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் திரும்பிக்கிட்டு ரொம்ப தூக்குவார்னு பார்க்குறேன், தூக்க மாட்டேங்கிறாரு. தூக்குனா நீங்களாம் பயப்படுவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்றது? எல்லாம் முறைச்சிட்டு தான் போவான், வேற வழி இல்லை இல்லையா? அவர் ஒன்றும் பண்ண மாட்டாருன்னா எது வேணாலும் பண்ணலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாமி சன்னதியிலே படாம நமஸ்காரம் பண்ணாங்க. ஐயா நமஸ்காரம் பண்ற இடம் கொடிமரம், நடுவில் பண்ணப்படாதுன்னா அப்படி நம்மளை ஒரு முறை மறப்பாங்க. என்ன பண்றது? நானும் ஒரு 10 பெரியவங்க நின்னா ஒருத்தரை மட்டும் கும்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்ல. 10 பெரியவங்க இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் நமஸ்காரம் பண்ணோம்னா மற்ற 9 பெரியவங்க கோச்சிக்க மாட்டாங்க. அவருக்கு மட்டும் நமஸ்காரம் ஆகுது, சரி நம்ம அவ்வளோ தூரம் பல நவுந்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணணும்னா எல்லாத்தையும் நிற்க வச்சு சமமாக வளர்த்துக்கணும். அது போல கோயில்களில் அத்தனை தெய்வத்தையும் நமஸ்காரம் பண்ணதுக்கு சமானமான இடம் கொடிமரம். கொடிமரத்தில் நான்ற அகந்தைய வந்து நான்கிறது விட்டு போய் நான் சிவபக்தன்ற எண்ணத்தோட பலிபீட்டத்துக்கு முன்னாடி கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணி உனக்கு சிவபக்தனாக தான் உள்ள வரேன்ற சத்தியப்பிரமாணம் பண்ணிட்டு தான் உள்ள வர்றான். அதுக்காக தான் நமஸ்காரம். உள்ள போகும்போதே நமஸ்காரம் பண்ணணும். நம்ம வெளியில் வரும்போது நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம், போகும்போது ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் உள்ள போகணும். அப்போது விழுந்து வணங்கக்கூடிய இடம் கொடிமரம் தான். நந்தி காதை பிடிச்சிக்கிறது இதெல்லாம் இப்போ சுவாமிகிட்ட இவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறதுன்னா சண்டேஸ்வரர்கிட்ட கட்டுறது, நூலை போடுறது, திராசினி முத்திரைன்னு பேர். இது என்ன பண்ணணும்னா சண்டேஸ்வரர்கிட்ட வந்து திராசினி முத்திரையினால வந்து சிவமூல மந்திரத்தை சொல்லணுங்கிறது. அதுதான் இப்போ பிற்காலத்தில் கட்டக்கூடிய விஷயமா ஆயிடுதோ என்னமோ தெரியல. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம சைவர்களான ருத்ராட்ச திருநீர் போட்டு சிவனடியார்கள் போய் மக்கள்கிட்ட சொல்லணும். வேற வழி இல்லை, நம்மளை முறைப்பான் இல்லையா? சிவனடியார்களே இதெல்லாம் பண்ணக்கூடாது. போய் பிள்ளையாருக்கு அருகம்புல் வைக்கிறது, எல்லா சாமிக்கும் உதிரிப்பூ வச்சுக்கிட்டு ஒரு சாமிக்காக தலையில் வச்சுட்டு போகிறது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு முறைன்னு ஒன்று இருக்குமா? எல்லாத்தையும் செய்யலாம் வேணாங்கல்ல. நீங்களும் எல்லாத்துக்கும் மேலே சிவம் இருக்காரு, ஆனால் அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. அப்போ அங்கே இருக்கவங்கள்ட்ட பூஜை பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்து நிச்சயப்படி பிரகாரத்துக்கு சுத்துக்கோயில் காலசந்தி விநாயகத்தையும் ஆகும் பிரகாரம் போகிறோம். அப்போ இதை வந்து சாத்தியங்கன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஆகையினால எல்லா அன்பர்களும் இந்த மாதிரி சிவபெருமானுக்கு பூஜை ஆகிறதுக்கு நைவேத்தியம் வருதுன்னா சித்த ஒரு தள்ளி நின்றுக்கணும். நம்ம நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதெல்லாம் அடியார்கள் முதல்ல கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் அடியார்கள்லாம் மற்றவங்களுக்கு சொல்லணும். சாமிக்கு பூஜை பண்ணிட்டு வர்றாங்கன்னா இங்கே கொஞ்சம் நகர்ந்துட்டு பூஜை பண்ணிட்டு போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணணும். இப்போ சூழ்நிலையில் என்ன ஆகிடுச்சு தெரியுமோ, கோயிலில் இவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தான் சாமிக்கே பூஜை பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் நம்ம நின்றுன்ற அளவுக்கு போயிடுது. ஆகையினால சிவனடியார்கள்லாம் எல்லா மக்கள் தெரியாமல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்குது. அதனால சிவனடியார்கள்லாம் மக்கள்கிட்ட சொல்லணும். இதெல்லாம் இல்லை நீங்கள் நந்தியம்பெருமானுடைய காதை பிடிச்சலாம் நீங்கள் சொல்ல வேண்டாம், மனசில் பிரார்த்தனை பண்ணாமே சுவாமி ஏற்றுக்குவார் அப்படின்னு அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும். அடுத்து சாமிகிட்டலாம் நீங்கள் போய் உப்பெல்லாம் வைக்க வேண்டாம், நீங்கள் மொத்தமாக கொடுத்துருங்க வாங்க, வைக்கலையா நீங்கள் எப்போ வைக்கீங்களோ இருந்து பார்த்துட்டு போகிறேன்னு இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அடுத்து நந்தியம்பெருமானை தாண்டி நந்திக்கு சாமிக்கு குறுக்க நடக்கக்கூடாது. நைவேத்தியம் வரும்போது ஒதுங்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சிவனடியார்களுடைய கடமை. சுவாமிக்கு பூஜை ஆகணும்ல, அங்கே பூஜையானா தானே பிரபஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ என்ன ஆகுது, ராகுமுக்த தேகமாக இந்த ஆன்மாக்கள்லாம் நிர்வாண தீட்சையில் முழுசாக ஸ்படிகமயமாக இந்த ஆன்மா ஆயிடுது. இந்த ஆன்மா ஆனதுக்கு அப்புறம் சுவாமி ஆகிடுறாரு. அப்போது சில கட்டுப்பாடுகள்லாம் சொல்லுவாங்க. அணிந்தே காரணம் தேவம்,
சிவபெருமானை நிந்திக்கக்கூடாது, சிவ சாஸ்திரங்களை நிந்திக்கக்கூடாது அப்படின்னு வருது. என்னடா அது ஆகமத்தில் இருக்க வார்த்தையை பிடிச்சிட்டு இவர் என்னமோ இவருக்கு சாதகமாக பேசுகிறாரு அப்படின்னு நினச்சாலும் இதுதான் உண்மை. அப்படிதான் சுவாமி சொல்லியிருக்காரு. சிவபெருமானத்தை இப்போ சிவபெருமானுக்கு அந்த சாஸ்திரம் ஆகமான ஆகமத்தை நிந்திக்கப்படாதுன்னு. இப்போ ஆகமத்தின்படி நம்ம நடந்துக்கணும், ஆகமத்தை மீறி நம்ம நடந்துக்கப்படாது. எந்த அருளாளர்களும் ஆகமத்தை மீறி நடந்துக்கலை, அவங்க யாரும் போய் உபாயம் பண்ணல. அப்போ நம்மளும் அந்த விஷயங்களுக்கெல்லாம் போகக்கூடாது, அதற்கு கட்டுப்பட்டு தான் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இதிலே நமக்கு புரியணும். நிந்தே காரணம். அப்போது என்ன ஆகுதுன்னா சௌத்திகம் பிரௌத்திகஞ்ச அன்னம். குழந்தை பிறந்து 15 நாள் ஆகாமல் அந்த வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது, இறந்து 15 நாள் ஆகாமல் அவங்க வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது. சௌத்திகம் அப்படின்னா குழந்தை பிறந்து 15 நாள் அந்த வீட்டு இருக்கு. பிரௌத்திகம் இறந்தவங்களுடைய வீட்டில் போய் 15 நாளுக்காவது நம்ம சாப்பிடக்கூடாது. புஷ்பவத்தியாக, புஷ்பவதி சாப்பிட்ட, அதாவது வீட்டுக்கு விளக்கா இருந்த பெண்கள் சாப்பிட்ட விஷயத்த ஒரு 5 நாட்களுக்கு நம்ம சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமல் இருக்கணும். யாரு இந்த தீட்சை பெற்றவங்க அப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. சிவனடியார்கள்ட்ட அன்பு பண்ணணும், சிவாச்சாரி அதாவது குருநாதராக இருந்து நமக்கு தீட்சை பண்ணி வைக்கக்கூடிய குருநாதத்தை எப்போதும் பக்தியாக இருக்கணும். யாரெல்லாம் விபூதி ருத்ராட்சத்தோடு இருக்காங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் அன்பாக பழகணும் அப்படின்ற கட்டுப்பாடுகள்லாம் இந்த நிர்வாண தீட்சை முடிஞ்சவனு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் குருநாதராக இருந்து ஒருத்தவங்களுக்கு தீட்சை பண்ணி வைக்கக்கூடிய பக்குவம் இருந்தால் ஆச்சாரிய விவேகம் அப்படின்னு அவனையே ஆச்சாரியனாக மாற்றக்கூடிய விஷயத்தை சுவாமி பண்ணி கொடுப்பார். சுவாமி மூலமாக சுவாமியாகவே குருநாதர் இருந்து பண்ணி கொடுப்பார். அப்படிங்கிறது தான் சிவதர்மம். இந்த சிவதர்மத்துக்கு கட்டுப்பட்டு கூடிய விரைவில் சிவகாம சுந்தரி அம்பிகா சமேத காமேச பெருமானுடைய அனுகிரகத்தினால அடுத்த ஆண்டு விழாக்குள்ள நல்ல நாள் பார்த்து ஆளுடைய அடிகள் திருக்கூட்டத்தில் அனைத்து சிவனடியார்களுக்கும் நம்ம சிவதீட்சை சமய தீட்சை பண்ணி வச்சு சைவானுஷ்டானத்தை சொல்லிக் கொடுத்து அனைவரையும் சிவத்தோட ஒடுக்கக்கூடிய வேலையை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சுவாமியை பிரார்த்தனை பண்ணி போன்றதை சொல்லி, ஏதாவது என்னுடைய பேச்சில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் அது என்னையே சேரும், ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் அது என்னுடைய குருநாதரை சேரும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த ஒரு பிதற்றல் தான் சொல்லணும், பேச்சுலாம் கூட சொல்லக்கூடாது. சாமியை பற்றி ஏதோ உலகம் அதை நன்மைகள் எல்லாம் எடுத்துக்கணும். கொஞ்சம் குறைநிலைகள் இருந்தால் உங்கள் குழந்தையா நினச்சி அதெல்லாம் பொறுத்துக்கணும்னு சொல்லி நிறைவு பண்ணுறோம். சென்ற காலத்தின் பொழுதிலா திறமும் எதிர்காலத்தின் சிறப்பும் என்று எழுந்து அருள பெற்ற பேர் இதனால் எற்றைக்கும் திருவள்ளுவரையும் இன்றையில் நெறியில் அருந்திய நாடும் நம் தமிழ் வேந்துடன் உயிர்ந்து நின்றியோடு திடீர்களிலும் மேன்மையும் படைத்தம் என்பார். சிவா திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதே.